கடந்த 3 நாட்களாக நபிமார்கள் வரலாற்று தொடர் பயானிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றியும் அன்னாருடைய வரலாற்றிலே நிகழ்ந்த அற்புதமான சம்பவங்கள் நிகழ்வுகள் இவற்றை பற்றியும் நாம் பார்த்தோம். சகோதரர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஃபிரௌனை அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அழிக்கப்பட்டு அவர்கள் அழைத்து கொண்டு வர்றாங்க. வந்த பிறகு நடந்த ஒரு சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அந்த சம்பவங்களை நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் மூலமாக பட்ட கஷ்டங்கள் அதிகமா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் மூலமாக பட்ட கஷ்டங்கள் அதிகமா, அல்லது பனி இஸ்ராயேல் மூலமாக பட்ட கஷ்டங்கள் அதிகமா என்று ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். அந்த அளவுக்கு பனி இஸ்ராயேலர்களால, யூதர்களால ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான தொல்லைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆட்படுத்தப்பட்டார்கள். அந்த சம்பவங்கள், வேதனைகளை இப்ப நாம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த யூதர்களை பத்தி குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வுடைய லானத்திற்கு ஆளானவர்கள், சாபத்திற்கு ஆளானவர்கள். ஏன்னா சூரத்துல் ஃபாத்திஹால நம்ம அல்ஹம்து சூரா ஓதுறோம் இல்லையா, ஏதின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டு, நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் பாதை, கைரில் மக்தூபி அலைஹிம் உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய பாதையும் அல்ல, வலத்தாலீன் வழி தவறியவர்களுடைய பாதையும் அல்ல அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா யாரு? கோபத்திற்குள்ளானவர்கள் யாரு, வழி தவறியவர்கள் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலான விரிவுரையாளர்கள், கிட்டத்தட்ட எல்லா விரிவுரையாளர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, வழி தவறியவர்கள் என்பது கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் என்பது யூதர்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகும் அளவுக்கு யூதர்கள் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகும் அளவுக்கு யூதர்கள் என்ன செஞ்சாங்க? ஏன்னா அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்றான், வபாஉ பிகலபின் அலா கலப், அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், கியாமத் நாள் வரை அவர்கள் மீது நம்முடைய சாபம் இறங்கிக் கொண்டே இருக்கும் இவர்களுக்கு. அப்ப இவ்வளவு அல்லாஹ்வால கண்டிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு மோசமான ரப்பல் ஆலமீன் யூதர்களை கண்டிக்கிறான்டா என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுருக்கமாக ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா, அல்லாஹ்வுடைய அத்தனை நியாமத்துகளுக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள், நன்றி கெட்டத்தனமா நடந்தாங்க. அது எப்படிங்கிறத சில சம்பவங்கள் நீங்க பார்க்கலாம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, யூதர்களை கஷ்டப்பட்டு ஃபிரௌன் இடத்துல இருந்து மீட்டெடுத்து கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்தவொடனே அவங்களுக்கு ஒரு தங்கறதுக்கு இடம் இல்லை, யூதர்களுக்கு தங்கறதுக்கு ஒரு ஊர் இல்லை. இதுவரெல்லாம் மிஸ்ர்ல தங்கி இருந்தாங்க, எகிப்துல. இப்ப மிஸ்ர்ல தங்க முடியல, என்ன செய்யறது, எங்க தங்குறது அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களுக்கு வாக்களிக்கிறான். என்ன சொன்னா, இன்னல்லாஹ கதவலக்குமுல் அர்த முகத்தஸத, அல்லாஹ் ஒரு பரிசுத்தமான பூமியை உங்களுக்கு வாக்களிக்கின்றான், பரிசுத்தமான பூமியை உங்களுக்கு வாக்களிக்கின்றான். அது எந்த பூமின்னு சொன்னா, அங்கே அமாலிகா என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர் வசிக்கிறாங்க. அமாலிகாங்கிறவங்க நல்ல பாட்ட சட்டமானவங்க, திரகாத்தமானவங்க, முரட்டாளுங்க. அந்த அமாலிகாங்கிற கூட்டம் வசிக்கிறாங்க. அவங்க அங்க கடுமையான அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களோட போய் போர் கொடுத்தீங்கன்னு சொன்னா, சண்டை போட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வெற்றி கொடுத்துருவான். அவர்களோடு நீங்க புரியக்கூடிய ஜிஹாதிலே அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான், அந்த பூமி உங்க பூமி ஆயிடும், நீங்க அங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு என்று முதல்ல ஒரு பூமி கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு பண்றான். யூதர்களுக்கு என்று ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணா, முதல்ல ஒரு ஏற்பாடு பண்றான். என்ன பண்ணா, இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த பாருப்பா, இந்த பூமியை அந்த அமாலிகாங்கிற கூட்டம் வச்சுக்கிறது யமன் தேசத்துல, அந்த யமன் தேசத்துல அமாலிகாங்கிற ஒரு அல்லாஹ்வுக்கு மாற்றமான கூட்டம் வச்சுட்டு இருந்தது. ஆனா உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாப்பு கொடுத்து வெற்றியை கொடுத்தான்.
நீங்க அந்த அமாலிக்காங்கிற கூட்டத்தோட அல்லாஹ் உங்களை ஜிஹாது செய்யும்படி கட்டளை அடிக்கின்றான். நீங்க அவங்களோட போய் ஜிஹாது செஞ்சீங்கட்டா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து உங்களுக்கு மேலாக்கி வச்சிருவான், அந்த பூமியை உங்களுக்கு சொந்தமாக்கிடுவான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொல்றதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க சொன்னா, அந்த பனி இஸ்ராயேல் முக்கியமா 2-3 பேரை கூட்டிட்டு போயிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிறாங்க. அவங்களே 2-3 பேர் என்ன பண்றாங்க, ஊருக்குள்ள அனுப்புறாங்க. ஊருக்குள்ள பார்த்துட்டு வா என்ன பொசிஷன்ல இருக்காங்க மக்கள், உளவு பார்க்க அனுப்புறாங்க. அவன் சொல்லி அனுப்புறது மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ள போய் உளவு பார்த்துட்டு வரணும். இந்த அமாலிக்கா கூட எப்படி இருக்கிறான், அவங்களுடைய படைபலம் எவ்வளவு, அவன்கிட்ட என்னென்ன திறமை எல்லாம் இருக்குது, இதுல பூரா உலக பார்த்துட்டு வந்து நீ வேற யார்கிட்ட சொல்ல என்கிட்ட மட்டும் தான் சொல்லணும்னு அனுப்புறாங்க 3 பேரை. அந்த 3 பேர் என்ன பண்றாங்கன்னா உள்ள போய் உலக பார்த்துட்டு வந்து அந்த அமாலிக்கா கூட பத்தி உலக பார்த்துட்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லி அனுப்புனாங்க, அமானிதமா வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது, என்கிட்ட மட்டும் சொல்லி அனுப்புனாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா வளமப்படிய நேரம் அந்த அமானிதத்துக்கு மாற்றம் பண்ணி வந்த உடனே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சானுங்க. ஐயோ அந்த ஊருக்குள்ள பெரிய தடியான ஆளுங்களா இருக்காங்கப்பா, முரட்டு மனுஷங்களா இருக்கானுவோ, கடுமையான பலசாலியா இருக்கானுவோ, நம்மளாம் போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை பரப்பி விட்டானுவோ. யாரு இந்த 3 பேர் போயிட்டு வந்தாலும் பயத்தை பரப்பினோட யாரும் உள்ள போக தயாரா இல்ல, ஊருக்குள்ள போக தயாரா இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க ஊருக்குள்ள போய் அவங்களோட ஜிஹாத் செய்யுங்க, தாக்குங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அந்த பூமியை வெற்றியாக்கிடுவான் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். ஆனா இவங்க தயாரா இல்ல. யார் யூதர்கள் உள்ள போறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ ஜிஹாத் செய்யறதுக்கோ தயாரா இல்ல. அந்த நேரத்துலதான் அவன் சொல்றாங்க, மூசா கேக்குறாங்க, என்னப்பா உங்களுக்கு இந்த பூமியுமே இல்ல, உங்களுக்கும் ஒரு நாடு இல்ல, தேசம் இல்ல, அல்லாஹ் ஒரு அழகான வாய்ப்பு தரான், சான்ஸ் தர்றான், அந்த சான்ஸை பயன்படுத்திக்கலப்பா, ஏன் இந்த மாதிரி செய்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், யா மூசாவே இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன், அங்க ஒரு முரட்டுத்தனமான கூட்டம் ஒண்ணு இருக்குது. எங்க அந்த ஊருக்குள்ள ஒரு முரட்டுத்தனமான கூட்டம் இருக்குது, ரொம்ப பலசாலியான கூட்டம். அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறினால்தான் நாங்க அந்த ஊருக்குள்ள நுழைவோம். அல்லாஹ் சொல்றான், உனக்கு அல்லாஹ் ஒரு நல்ல பூமியை தருவான், நீ அவன் போய் போரிடு, சண்டை போட்டு ஜிஹாத் செஞ்சு அல்லாஹ் அந்த பூமியை சுத்தமாக்க சொல்ல. இவன் என்ன சொல்றான், லன் நதுகுலஹா, நாங்கள் அந்த ஊருக்குள்ளே நுழைய மாட்டோம். எதுவரை ஹத்தா யஹ்ருஜு மின்ஹா, அவர்கள் அந்த ஊர்ல இருந்து வெளியேறும் வரை. யாரு அந்த பலசாலியா கூட்டம், அந்த கூட்டம் வெளியேறினாதான் நாங்க உள்ள போவோம், அதனால நாங்க ஊருக்குள்ள போக மாட்டோம் அப்படிங்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, இல்லப்பா அல்லாஹ்வோட உதவி இது உங்களுக்கு, உள்ள நுழைங்க அல்லாஹ் அந்த பூமி உங்களுக்கு சொந்தமாக்கிடுவான். அவன் பார்க்கத்தான் பலசாலி, ஆனா அல்லாஹ் உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவி வாக்களிக்கிறான்னு சொன்னா, நீங்க அந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே அல்லாஹ் அந்த பூமியை உங்களுக்கு சொந்தமாக்கிடுவான், அவங்கள தோத்து போயிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் வாக்களிக்கிறான். அதனால சொல்றதை கேளு, உள்ள போங்க அப்படின்னா எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போக தயாரா இல்ல. கடைசியில சொல்றாங்க அவங்க, அந்த ரப்புக்க, சரி உங்க ரப்பு தானே சொன்னா உங்கள்ட்ட சண்டை போட சொல்லி, உங்க ரப்பு தானே சொன்னா போய் சண்டை போடுங்க ஜிஹாத் செய்ய சொல்லி, அந்த ரப்புக்க நீங்க ஒரு ரப்பும் போங்க, காத்திலா நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, காயுதோ நாங்க உட்காந்து வெடி வந்துட்டு இருக்கிறோம். யாரு நீங்களும் ஒரு ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்களும் வெடி வந்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் சண்டை போட்டு அவங்களை அழிச்சு அந்த முரட்டுத்தனமான கூட்டத்தை நீங்க ஊரை விட்டு விரட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க, நாங்க வந்து ஆட்சியில் வந்து அமர்றோம். எப்படி இருக்குங்க சவால், எவ்வளவு மோசமான வார்த்தைகள் பத்தீங்களா நபியுடைய விஷயத்துல கிண்டல். இதுதான் அந்த ரப்புக்கு ரப்பு தானே சொல்றாங்க சண்டை போடுங்க சொல்லி ரப்ப கூட்டிட்டு போங்க, 2 பேருமே சண்டை போடுங்க, காத்திலா 2 பேரும் சண்டை போடுங்க. என்ன ஆகுனா காயுதோன், நாங்க இங்கே உட்காந்து வெளியே வந்துட்டு இருக்கிறோம். அவங்க ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க, நீங்களும் ரப்பும் சேர்ந்து அவங்களை அழிச்சிட்டீங்க அப்படிங்கிற கன்ஃபார்மான தகவல் எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, உள்ள வர்றோம் அப்படின்னா சொல்ல. முதலா ரப்புல் ஆலமீன் யூதர்களுக்கு என்று ஒரு நாடு வழங்குறது கொடுத்த வாய்ப்பு. எப்ப பெஸ்ட்ல இருந்து வெளியேறினாங்களோ அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு அழகான நாடு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காதனால 1900 எப்போ யூதர்கள் எத்தனை வருஷமா இருக்காங்க பூமியில, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ளவங்க. அப்படிப்பட்ட மக்கள் 1948 வரலாம் அவங்களுக்கு ஒரு பூமி கிடையாது. 1942 தான் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு. அது என்ன நாடு, ஹலாலான வழியில பிறந்த நாடு அல்லது, ஹலாலான வழியில வந்த நாடு அல்லது, அமெரிக்காவுடைய சப்போர்ட்டோட வந்த ஒரு நாடு இஸ்ரேல் இருக்கிற நாடு. யூதர்களுக்கு கிடைச்சது இப்பதான் ஒரு 40-50 வருஷம் முன்னாடி தான். எது சொல்லுங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான சான்ஸ் கொடுத்தா யூதர்களுக்கு, அதை நன்றி கிடத்தனமா என்ன பண்ணானோ, மறுத்துட்டானோ. கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களை பார்த்துட்டு வெறுத்து போய் சொன்னாங்க, கால மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி என்ற ரட்சகனே, இன்னி லா அம்லுக்கு இல்லா நஃப்ஸி வாஹி, யா அல்லாஹ் இவங்கள கட்டி என்னால மாரடிக்க முடியாது. அல்லாஹ் முதல்ல வெறுத்துட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். முதல் சம்பவம் இதான்.
அந்த சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வெறுத்து என்ன பண்றாங்க, ரப்பி இன்னி லா அம்லிகு நஃப்ஸி வ அஹி இல்லா நஃப்ஸி வ அஹி, அல்லாஹ் நான் என்னையும் என்னுடைய சகோதரனையும் தவிர வேற யார் மீதும் நான் சக்தி பெற மாட்டேன். இவளை கண்ட்ரோல் பண்றது என்ன முடியாது, என் பேச்சை மதிக்கிறது கேட்கறது இல்ல, நான் உனக்கு கட்டுப்பட்டு போனா ஓகே ஒழுங்கா இருப்பேன், என் தம்பியை பத்தி நான் கேரண்டி தர முடியும், அல்லாஹ் என்னை தவிர என்னுடைய தம்பியை தவிர வேற யாருக்கு நான் கேரண்டி தர முடியாது, இவங்களை கண்டிப்பா மாரடிக்க முடியாது யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஃப்ருக் பைனனா வ பைன கௌமில் ஃபாஸிகீன், யா அல்லாஹ் என்னையே இந்த அநியாயக்கார பாவிகளை பிரிச்சு விட்டுரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மன நம்பிக்கை கேட்க ஆரம்பிச்சாங்க, என்னையே இந்த அநியாயக்கார பாவிகளையும் பிரிச்சு விட்டுரு யா அல்லாஹ், இனிமே நான் யோசனை மாரடிக்க முடியாது அப்படின்னாங்க. அப்பதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றா, மூசாவே அப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க, இவரோட திருத்தணுங்க, இது ஒரு மோசமான கூட்டம், இந்த கூட்டத்தை திருத்தி நீங்க நல்ல வழியில செயல்படுத்த நல்ல வழியில கொண்டு போனோம், அதுக்காக தான் உங்களை அனுப்பியிருக்கிறேன், அதனால நீங்க கொஞ்சம் சபரோட பொறுமையோட இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்றான். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி அல்லாஹ் சொல்லிட்டானே அப்படிங்கிறதுக்காண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறாங்க, பொறுமையா அந்த மக்களோட சரி கொஞ்ச நாள் வல்லெடுத்து போலாம் அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கும்போதுதான் அந்த மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன பண்றான், எப்ப ஒரு பரிசுத்தமான பூமியை கொடுத்து நீ வச்சுக்க தயாரா இல்லையோ, தீங்கிற மைதானத்துக்கு அல்லாஹ் அனுப்பி விட்டுறான். அந்த தீங்கிற மைதானத்துல போய் அவங்க அலைஞ்சு தெரிஞ்சு கிடக்கும் போது அல்லாஹ் அப்பவே என்ன பண்றோம், அவங்க இறக்கப்பட்டு அவங்களுக்கு வானத்தை மேகமா குடப்பிடிக்க வைக்கிறான், அப்புறம் மண்ணு செல்வாங்கிற ரிசுக் அல்லாஹ் அவங்களுக்கு இறக்குறான். இதெல்லாம் நடக்குது. இந்த சூழ்நிலையில தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் கேட்கிறாங்க, மூசாவே அல்லாஹ்ட்ட எங்களுக்காண்டி ஒரு வழிகாட்டுதல், ஒரு வேதம் ஒண்ணு வாங்கிட்டு வாங்க, ஒரு வேதம் ஒண்ணு வாங்கிட்டு தான் நாங்க ஒழுங்கா நல்லபடியா வாழ்ந்துருவோம் இல்லையா, எங்களுக்கு வழிகாட்டுதல் இல்ல, வேதம் இல்ல, அதனால நாங்க இப்படியே தப்பா செஞ்சுட்டு இருக்கோம், நாங்களும் திருந்தணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் ஒரு வேதம் ஒண்ணு வாங்கிட்டு வாங்க அப்படின்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, சரிப்பா இவ கேட்கறான் ஆசைப்படுறானே, ஆனா போய் ஒரு வழிகாட்டுதல் வாங்கிட்டு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, தூர்சீனா மலைக்கு போறாங்க. தூர்சீனா மலையில போய் 30 நாள் தங்கி இருக்கிறாங்க, அங்க 1 மாசம் அல்லாஹ் தங்கி இருக்கிறாங்க, ஏத்திகாஃப் இருக்கிறாங்க, 1 மாசம் இருந்து யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்துக்கு ஒரு வேதத்தை கூடிய அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான். அப்புறம் 30 நாள் முடிஞ்ச உடனே வாதனா மூசா சலாசீன லைலன், நான் மூசாவுக்கு 30 இரவுகளை வாக்களித்தோம், ஃபத்மம்னாஹா பில் அஷர், அதுக்கு அப்புறம் என்ன பண்ண 10 ராத்திரி இருக்குன்னு சொன்னோம். மொத்தம் 40 நாள் மூசா என்ன பண்ணாங்க, அந்த தூர்சீனா மலையில இது ஏத்திகாஃப் இருந்து அல்லாஹ்ட்ட வேதத்தை வாங்கிட்டு வர்றாங்க, தௌராத் வேதத்தை. இதுக்குள்ள என்ன இருக்கு, நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, இவங்க நினைச்சாங்க நேரா போனா அங்க அல்லாஹ் ரெடியா வச்சுக்கிட்டு இருப்பான், கையோட வாங்கிட்டு வந்துருவான்னு நினைச்சாங்க. அங்க போனா 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 25 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு, எந்த விதமான அறிகுறியும் காணோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா மௌத்தாயிட்டாங்களா கூட தெரியல. இந்த நேரத்துல ஷைத்தான் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த பனி இஸ்ராயேலை வழிகெடுப்பதற்காக அவங்களே சாமிரின்னு ஒருத்தர் இருக்கிறான், பனி இஸ்ராயேலையே சாமிரின்னு ஒருத்தன். இந்த சாமிரி கொஞ்சம் ஜோசியக்காரன், சூனியக்காரன். சொல்லிருக்கிறேன், இவங்க என்ன பழகி இருந்துச்சு, பனி இஸ்ராயேல் மட்டும் சூனியம் நிறைஞ்சு பேர் இருந்துச்சு, பழக்கம் ரொம்ப நிறைஞ்சு பேர் இருந்துச்சு. அப்ப அந்த சாமிரி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் சூனியனி தெரிஞ்சிருந்ததுனால அந்த யூதர்கள் ஏற்கனவே அங்கிருந்து நகையெல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை சொன்னேன், ஏத்தந்து கிபத்திகள்ட்ட இருந்து நகையெல்லாம் அழிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த நகையை பூரா ஒண்ணு சேர்த்து என்ன பண்ணா, இந்த பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் போனார் அல்லாஹ்ட்ட வேதத்தை வாங்க போறேன்னு சொல்லி போனவர் திரும்ப ஆளை காணோம், அதுக்குள்ள நமக்கு வணங்குறதுக்கு அவசரமா ஒரு தெய்வம் ஒண்ணு வேணும், இப்போ நமக்கு அர்ஜென்ட்டா ஒரு ரெடிமேட் ஒரு தெய்வம் ஒண்ணு வேணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவன் அந்த தங்கத்தை பூரா உருக்கி ஒரு காலமாடு மாதிரி செய்யறான், காலமாடு மாதிரி செஞ்சு அதுக்கு மேல கொஞ்சம் அப்படி மண்ணள்ளி தூண உடனே அல்லாஹ் சொல்றான், அந்த காலமாடு பே அப்படின்னுச்சு. தங்கத்துல செஞ்ச காலமாடு இருந்த ஒண்ணு பேசலாம் இல்ல, அது என்ன பண்ணுச்சு, பேண்டுச்சு, அவ்வளவுதான். மொத்தரையும் செஞ்சுட்டாங்க. ஆஹா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பு இங்க இருக்க, அவர் இங்க தேடி எங்கேயோ போயிருக்கிறாரு, நான் வணங்குற ரப்பு இங்க இருக்கிற, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்ப தேடி எங்கேயோ போயிருக்காரு பைத்தியக்கார மனுஷன், ஆனா இங்க இருக்குது பாரு ரப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் காலமாட்டம் வணங்க ஆரம்பிச்சானுங்க. அந்த காலமாட்ட பெரிய சக்திலாம் ஒண்ணு இல்ல, அவ்வளவு பேண்டுச்சு. அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் சட்டம் படிச்சு மாடு மாதிரி உடனே அவ்வளவு நம்பி மொத்தரையும் காலில் விழுந்து கையில விழுந்து அதை போட்டு வணங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. வணங்க ஆரம்பிச்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வர்றாங்க, வேதத்தை வாங்கிட்டு பார்த்தா எல்லா பாவியும் காலமாட்டை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க, காலமாட்டை வச்சு வணங்கிட்டு இருக்கானுங்க. சகோதரன் அடிக்கடி ஒரு சொல்றது உண்டு, நம்ம இந்தியாவில் உள்ள பிராமணர்கள் பார்ப்பனர்கள்
அவங்க யூதர்களுடைய வழித்தோன்றல் ஒரு வகையில, யூதர்களுடைய வழித்தோன்றல். ஏன்னு சொன்னா அவங்கள்ட்ட இருக்கிற நிறைய அம்சங்கள் இவங்கள்ட்ட உண்டு. முதல்ல எடுத்துக்கிட்டா இங்க இந்தியாவில பாரம்பரியமா வாழ்றது திராவிடர்கள் தான். இந்தியாவில மொஹஞ்சதாரோ ஹரப்பா என்று சொல்லக்கூடிய நாகரிக சமவெளியெல்லாம் சிந்து சமவெளியெல்லாம் பரம்பரை காலமா பாரம்பரியமா வாழ்ந்தவங்க யாருன்னு சொன்னா திராவிடர்கள் வந்தாங்க. இந்த பிராமணர் ஆரியர்கள் இருக்காங்களே, இவன் பசுமாட்டை ஓட்டிக்கிட்டு ஹைபர் போலன் கணவாய் விளையா இந்தியாவுக்குள்ள வந்தவன், மாடு மேய்க்கிறதுக்காண்டி வந்தவன். அப்படியே அறிஞர் அண்ணா சொல்லுவாரு இந்த ஆரியர்களை பற்றி, பிராமணர்களை பற்றி, ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி. ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டவர்கள். இந்த திராவிட முறை ஏமாந்த உடனே அதை சாகாசி என்ன பண்ணிட்டான், மேல வந்துட்டான். அப்படிப்பட்ட பிராமணர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்க நிறைய தொடர்பு இருக்கும். அந்த யூதர்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான உணவு கொடுத்தான், மண்ணு செல்வா, நான் வெஜிடேரியன். அதை வேணும்னு சொல்லிட்டு என்ன கேட்டான், என்ன வேணும், வெஜிடேரியன் தான் கேட்டான். கிசாயிஹா வ பூமிஹா வ அதசிஹா வ பசலிஹா, பருப்பு வேணும், வெங்காயம் வேணும், வெள்ளரிக்காய் வேணும், வெள்ளைப்பூண்டு வேணும் கேட்டான். அப்ப அவனும் நான் வெஜ்ஜை விட்டுட்டு எங்க வந்தான், வெஜ்ஜுக்கு வந்தான். இவனும் வெஜ்ஜை விட்டு நான் வெஜ்ஜுக்கு வந்துட்டு இருக்கான். இப்போ எனக்கு அப்படித்தானே, அவன் நான் வெஜ்ஜை விட்டுட்டு வெஜ்ஜுக்கு வந்தான், இவன் வெஜ்ஜை விட்டுட்டு நான் வெஜ்ஜுக்கு வந்துட்டு இருக்கான். சரி, அப்ப அந்த வெஜிடேரியன்ங்கிறதுல இவங்களுக்கு அவ்வளவு தொடர்பு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா யூதர்கள்ட்ட யூதருடைய ஆண்களும் சரி பெண்களும் சரி நல்லா அழகா இருப்பாங்க, அறிவாவும் இருப்பாங்க. அழகாவும் இருப்பாங்க, அறிவாவும் இருப்பாங்க. அதே போல யார்ட்டையும் உண்டு, பிராமணர்கள்ட்டையும் அழகும் உண்டு, அறிவும் உண்டு. அதே மாதிரி யூதர்கள் தங்களுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்ன வேணாலும் செய்ய தயங்க மாட்டான். அதே போல யார்ட்டையும் உண்டு, பிராமணர்கள்ட்ட உண்டு. அதே மாதிரி யூதர்கள்ட்ட பெண்கள் மாதவிடாய் ஆயிட்டா கிறிஸ்தவர்கள் அது எந்த வித்தியாசமே இல்லை. மாதவிடாய் மகிழ்ந்தாலும் எந்த மாதிரி வித்தியாசமும் இல்லை. எல்லா நாளிலும் இருக்கிற மாதிரி தான் மாதவிடாய் காலத்தில் இருப்பான் யார், கிறிஸ்தவர்கள். யூதர்கள் அப்படி இல்லை. மாதவிடாய் காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பெண்கள் அப்படியே ஒரேடியா ஒதுக்கிடுவாங்க. ஒரேடியா கைப்பட்டாலும் தீட்டு, பார்த்தாலும் தீட்டு, தொட்டாலும் தீட்டுன்னு சொல்லி அப்படியே வீட்டை விட்டு ஒதுக்கிடுவான். இன்னைக்கு அதே கூட யாருங்க, யூதர்கள்ட்ட பிராமணர்கள்ட்ட உண்டு. என்ன பெண்கள் மாதவிடாய் காலம் வந்துட்டா அவங்க என்ன பண்றது, அக்ரஹாரங்களை பாத்தீங்கன்னா தெரியும், வீட்டுக்கு முன்னாடி திண்ணையில சின்ன ஒரு கூரை வெஞ்சு வச்சிருக்கோம், தடுப்பு வச்சிருப்பாங்க ஓலையால பேஞ்சு. என்னன்னு சொன்னா அந்த மாதவிடாய் காலத்துல பெண்கள் அங்க வந்து தங்கிடணும். அங்க அவங்களுக்கு சாப்பிடுறது தனி தட்டு இருக்கும், தனி கிளாஸ் இருக்கும், மற்ற வீட்டுல எந்த பொருளையும் அவங்க பயன்படுத்தக்கூடாது, புழங்கக்கூடாது. அதனால அந்த மாதவிடாய்க்கு பிராமணர்கள் என்ன தெரிஞ்சுன்னா வீட்டுக்கு விளக்கு, வீட்டுக்கு விளக்குற எரித விளக்கு இல்ல, விலக்கி வைக்கிறது, வீட்டுல இருந்து விலக்கி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதுல என்ன தீட்டு, அந்த பெண்கள் பட்டா தீட்டு தொட்டா தீட்டுங்கிறதுலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரெண்டு நடுத்தரமான சட்டத்தை சொன்னான். அப்ப இந்த விஷயத்திலையும் அவங்க அங்கே இருந்து அங்க இருக்கக்கூடிய யூதர்களுடைய நிறைய குணங்கள் யாருக்கு இருக்குது, இந்த பிராமணர்கள்ட்ட இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில் சகோதரர்களே இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எடுத்து சொல்லியும் இவர்கள் கேட்க தயாரா இல்லை. நன்றி கெட்ட கூட்டமா இருந்தாங்க. யாரு, யூதர்கள் நன்றி கெட்ட கூட்டமா இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த தீங்கிற மைதானத்தில் தங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் இவன் எதை வணங்க ஆரம்பிச்சுட்டான், காளமாட்டை வணங்க ஆரம்பிச்சுட்டான். என்ன அவன் காளமாட்டை வணங்குறான், இவன் பசுமாட்டை வணங்குறான். இவர் தாயை வணங்குறாரு, அவரு பாப்பா வணங்குறாரு. இவர் உமா வணங்குறாரு, அவர் பாப்பா வணங்குறாரு. அப்ப அதான் வித்தியாசம். அதுலயும் பெரிய வித்தியாசம் இல்ல. அவனும் காளமாட்டை வணங்குறான், இவரும் மாட்டை வணங்குறான். பசு தாய் தெய்வம் அவனு சொல்லி வணங்கிட்டு இருக்கான். அப்ப இந்த மாதிரி இங்க வணங்க ஆரம்பிச்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க அங்க இருந்து. அட பாவிகளா, நான் உங்களுக்கான 40 நாள் அல்லாஹ்விட்ட இஅ்திகாஃப் இருந்து அல்லாஹ்ட்ட அழுது தொழுது உங்களுக்கான வேதங்களை வாங்கிட்டு வர்றேன், நீங்க இப்படி அநியாயம் பண்ண ஆரம்பிச்சீங்களா, இப்படி துரோகம் பண்ண ஆரம்பிச்சீங்களா, அல்லாஹ்வுக்கு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கோபம் கூட யார் மேல வந்துச்சுன்னு சொன்னா பனி இஸ்ராயேல் மேல இல்ல, பனி இஸ்ராயேல் பொறுப்பை விட்டு போறாங்க தம்பி ஹாரூன். அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க சொல்லி வேகமா வந்து தாடியை பிடிச்சாங்க. யார, ஹாரூனுடைய தாடியை பிடிக்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பதறி எப்ன உம்மலா தாஹது பில் ஹய்யதி வலா பிரஸி, என்னுடைய தம்பியே, என்னுடைய சகோதரரே, நீங்க என் தாடியை பிடிக்காதீங்க, என் தலையை பிடிக்காதீங்க. நான் எவ்வளவு உங்களுக்கு சொல்லி பார்த்தேன், இவங்க கேட்கிற மாதிரி இல்ல, காலமாட்டை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய நிலைமை எடுத்து சொல்றாரு. சரி என்ன பண்ணா மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரா வந்து பாதிகளா உருப்படிகளா, இப்படி காலமாட்டை வணங்கி சிறுக்கு முஷிகா மாட்டீங்களா, அல்லாஹ் இணை வச்சிட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அடடா ஆமா என்ன வச்சுட்டோமே, என்ன பண்றது, தௌபா செய்யணுமே, எப்படி தௌபா செய்யலாம் அப்படிங்கிறான்.
அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேக்குறான், யா அல்லாஹ் என் சமுதாயத்திலே மக்களுடைய தௌபா மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் அவன தௌபா வா ஒரு தௌபா சொல்றேன். என்ன தெரியுமா, யார் யார் இந்த நைட்ல இருட்டு நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னா, எந்த வெளிச்சமும் இல்லாத ஒரு இடத்துல எல்லா யூதர்களும் கையில வாள் எடுத்துக்கணும். எல்லா யூதர்களும் கையில வாள் எடுத்துக்கணும். எல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்துடணும். ஒண்ணு சேர்ந்து ஒத்தனை தாறுமாற வெட்டணும். ஒத்தனை தாறுமாற வெட்டணும். நீ அவனை வெட்டணும், ஒண்ணு வெட்டணும். கொஞ்ச நேரத்துல விடியறதுக்குள்ள எத்தனை பேர் சாவுறீங்களோ அத்தனை பேர் தான் உங்களுடைய பாவ பரிகாரம். நல்லா பக்கத்துல அன்பு தக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ். உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள். நைட்டு கண்ணை மூடி வரல சுத்தி கால கையில வாழை எடுத்துக்கிட்டு இப்படி சுத்தணும். கொஞ்ச நேரத்தில் ஓன் தலை போனாலும் போவோம், இல்ல பக்கத்துல தலை போனாலும் போவோம். எத்தனை பேர் சாவராம செத்தது போக மீதி உள்ளோட தௌபாவை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னா. ஏன்னா இந்த மாதிரி கிறுக்குத்தனமா நடத்துறவங்க அல்லாஹ் இப்படித்தான் செஞ்சான். என்ன இவ்வளவு அநியாயம் பண்ணிவிட்டு அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ் உடனே மன்னிச்சுவானா? இப்படி ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் அல்லாஹ் கொடுத்தான், தண்டனையை கொடுத்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ண சரிப்பா அவங்க தௌபாவை ஏத்துக்கிட்டான் அல்லாஹ். இந்த பாருங்க வேகம் வாங்கிட்டு வந்திருக்க பிடிக்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்கிட்டு வந்து வேகத்தை அவனோட கொடுத்தாங்க. யார்கிட்ட? பனி இஸ்ராயீல்கிட்ட. பாச்சுறாங்க, காலு யா மூசா லன் நுஅமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன். மூசா வாஸ்தவம் தான், ஏதோ வேற அல்லாஹ் கொடுத்தாங்கறீங்களா, வாஸ்தவம் தான். ஆனா அல்லாஹ் தான் கொடுத்தாங்கிறது என்ன அட்டாச், என்ன ஆதாரம்? அல்லாஹ் தான் கொடுத்தாங்க, என்ன ப்ரூஃப்? லன் நுஅமின லக, நாங்க உங்களை நம்ப மாட்டோம். ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், நாங்க அல்லாஹ்வை நேரடியா பார்க்கணும். நேரடியா பார்த்து அல்லாஹ் எடுக்கணும். மக்களே மூசா இடத்தை கொடுத்து என்னோட வேணும் தான், மூசா பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லணும். அப்பதான் ஏத்துப்போம் அப்படின்னா. மூசா இடத்துல பண்ண அட கிறுக்கு பசங்களா, இல்ல ஒரு நபி நான் கொண்டு வந்திருக்கேன், 40 நாள் தங்கி அல்லாஹ்ட்ட வேத்த வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏத்துக்க மாட்டீங்களா? சரி வா அப்படின்னு கூட்டு போனாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன பண்றது, உன்னை நேர்ல பாக்குறேன்னு அல்லாஹ் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் என்ன பண்ண, எல்லாத்தையும் வர முடியாது, எல்லாத்தையும் கூட்டு வராது. ஒரு 70 பேர் மட்டும் கூட்டுவாங்க, விஐபிகள். அந்த சமுதாயத்தில் உள்ள விஐபிகள் ஒரு 70 பேர் மட்டும் கூட்டிட்டு வாங்க. அப்படி கூட்டிட்டு வந்தா நான் அவங்களுக்கு என்னுடைய தஜல்லியை காட்டுறேன் அப்படின்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் துர்சினா மலைக்கு போனாங்க. துர்சினா மலைக்கு போனாங்க. போய் அங்க போய் அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும் அல்லாஹ் அப்படின்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பார்க்க முடியாது, இதை பார்க்க முடியாதுப்பா. இல்லையா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும். அந்த மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் பார்த்தா அப்படி சொல்லுவேன், நான் பார்த்தப்ப அல்லாஹ் அப்படி சொல்லுவேன். ஆனா அவங்களே பார்க்கணுங்கிறாங்க அல்லாஹ். அதனால நான் உன்னை பார்த்துட்டேன்டா நானே அவனுக்கு சொல்லிடுவேன், ஏமா நான் பார்த்தப்ப அல்லாட்ட அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னாங்க. அல்லாஹ் சொன்னா, சரி அப்படியா, இந்த தூர்சினா மலையை பாருங்க, நான் என்னுடைய தஜல்லியை என்னுடைய பவரை இந்த தூர்சினா மலை மேல இறக்குறேன். அதை உங்களால பார்க்க முடிஞ்சா அப்புறம் நேரில் என்ன பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு சொல்லி பார்க்கறான், நீங்க என்ன பார்க்க முடியாது. வளன் தரா, என்னை பார்க்க முடியாது. ஆனா மூசா அடம் பிடிக்கிறாங்க, இல்ல அல்லாஹ் அவனை பார்க்கணும், எதை பார்க்கணும். அல்லாஹ் என்ன பண்ண, சரி அப்படியாப்பா என்னுடைய தஜல்லியை என்னுடைய பவரை இந்த தூர்சினா மலைக்கு மேல இறக்குறேன், நீ அத மலையை பாரு. மலையை உன்னால பார்க்க முடிஞ்சு தாங்க நின்றாக்கா அதுக்கப்புறம் நான் என்ன காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் தன்னுடைய லேசான ஒரு சக்தியை, ஒரு பவரை அந்த மலை மேல காட்டினா. அந்த மலையை பார்த்த உடனே ஃபஹர்ர மூசா சஹிகா, மூசா அப்படியே மயக்கம் அடித்து தலை குப்புற விழுந்து விட்டா. மயக்கம் அடிச்சு தலை குப்புற விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அப்புறம் எழுந்திருச்சு, யா அல்லாஹ் உண்மை நான் செஞ்ச தப்பு தான், கேட்ட தப்பு தான், நான் போய் அவன் சொல்றேன் சொல்லி எவ்வளவு சொல்றாங்க. டே நானே பார்க்க போறேன் அல்லாஹ், அல்லாஹ் வந்து என்ன மலை மேல இப்ப காட்டுறேன்னு சொன்னா, ஆனா அந்த மலையை என்னால் பார்க்க முடியல, நான் அப்படியே தலைக்குப்புறம் மயங்கி விழுந்துட்டேன், நீங்க அல்லாஹ்லாம் பார்க்க முடியாது, அதனால தயவு செய்து நான் சொல்ற கேளுங்க கேட்டு. இல்ல இல்ல லன் நுஅமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ் நேரடியா பார்க்க போற உங்களை ஈமான் கொள்ள மாட்டோம் அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அந்த 70 பேரை, அந்த விஐபிகள் 70 பேரை மட்டும் கூட்டிக்கிட்டு நேரா தூர்சினா மலைக்கு போனாங்க. தூர்சினா மலைக்கு போன உடனே அல்லாஹ் என்ன பண்றான், அங்க சொல்றான், இது என்னுடைய வேதம் தான், இந்த வேதத்தை ஃபாலோ பண்ணுங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், கபூல் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வேதத்தை கொடுக்குறான். கொடுத்தா இது என்ன சொன்னா, இது அல்லாஹ் தான் பேசுறாங்கிறதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னா, வாஸ்தவம் பேசுறான் அல்லாஹ், ஆனா அல்லாஹ் தான் பேசுறாங்கிறது என்ன கேரண்டி, அதனால நாங்க அல்லாஹ் நேரடியா பார்க்கணும், அப்பதான் ஏற்றுப்போம் அப்படின்னா. அல்லாஹ்வுடைய பொருளுக்கு ஒரு அளவு உண்டா இல்லையா? அல்லாஹ் சொன்னா அத்தனை பேரையும் அல்லாஹ் என்ன பண்ணா, ஒரு சத்தம் இடிச்சு டமாண்டிச்சு 70 பேர் அவுட்டு செத்து போயிட்டாங்க. 70 பேரும் மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் 70 பேரும் சத்த சமுதாயத்தில் விஐபிங்க, இவங்க செத்து போயிட்டாங்க. நாம சொன்னா என்ன உள்ள வர மாட்டாங்க, ஒரு மோசமான கூட்டம், இந்த பனி இஸ்ராயீல் கூட்டம். யார் என்ன நபியா அனுப்பியிருக்க, எந்த யாருக்கு அனுப்பியிருக்க நபியா, ஒரு
ஒரு மோசமான கூட்டத்தில் அனுப்பியிருக்க. நீ 70 பேர் செத்து விட்டாங்க நம்பி சொன்னாக்கா என்ன உயிரோட விட மாட்டாங்க ரப்பல் ஆலமீன். நீ எப்படியா உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாஹ் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட மன்றாடி கேட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா, சரி நபியோட மன்றாடுதல் அல்லாஹ் மறுக்க முடியாதுல. சரி என்ன பண்ணா, உயிரை மறைக்க செய்த அவங்க 70 பேரையும் அல்லாஹ் மறுபடியும் உயிரை கொடுத்தான். உயிரை கொடுத்து அல்லாஹ் கேட்டான், இப்ப என்ன பண்ணா, நீ என்ன வேலை கேட்ப? அவருடைய தலைக்கு மேல அப்படியே தூர்சினா மலையை தூக்குறோம். தூர் மலையை அல்ல என்ன பண்ணா, தலைக்கு மேல அப்படியே தூக்கி வேகத்தை ஏத்துக்கிறியா இப்ப அப்படியே போட்டோம் அப்படின்னா. வேற வழி இல்ல, இந்த வேகத்தை ஏத்துக்கிறியா இல்ல அப்படியே தூக்கி தமால் தலைமையில போடவா அப்படின்னா. அல்லா ஏத்துக்கிறேன், அல்லா ஏத்துக்கிறேன் கூட முடிஞ்சு அல்லா வாங்கிட்டாங்க. சார் இங்க நமக்கு சந்தேகம் என்ன சொன்னா, நிர்பந்தப்படுத்தி மார்க்க விஷயத்துல பணிய வைக்கலாமா? அல்லாஹ் சொன்னா லா இக்ராஹ ஃபித்தீன், அல்லாஹ்வுடைய தீனிலே வற்புறுத்தல்ங்கிறது கிடையாது. சொல்லுவாங்கல்ல பைத்தியக்காரத்தனமா, இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது. வாளால் பரப்பப்பட்டிருந்தா இன்னைக்கு இந்தியால ஒரு முஸ்லீம் காஃபிர் இருக்க முடியாது, ஒரு இந்து இருக்க முடியாது. அப்படிதானுங்க. அப்படி வாளால் பரப்புறது இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. அப்போ ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தியோ பயமுறுத்தியோ ஆசை வாட்டகத்தியோ இஸ்லாத்தை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அல்லாஹ் சொன்னா அதுக்கு அனுமதியும் இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாத்துல நிர்பந்தம் என்பது கிடையாது. அவனுக்கு அன்பா எடுத்து சொல்ல புரிய வைக்கணும். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க தூர்சினா மலை தலைக்கு மேல தூக்கி நீ ஏத்துக்கிறியா, அந்த வேகத்தை ஏத்துக்கிறியா இல்ல மலையை போடவா அப்படின்னு கேட்டானே, இது நிர்பந்தம் தானே? என்ன நிர்பந்தம் இல்லையா? நிர்பந்தமா இல்லையா? நிர்பந்தம் தானே. அவ ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிர்பந்தம் பண்ணா அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, இங்க அந்த வேகத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அல்லாஹ் நிர்பந்தப்படுத்தல. வேகத்தை ஏற்றுக்கொள்ளும்படி நிர்பந்தப்படுத்தல. நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்று, அதுக்காண்டி எல்லாம் நிர்பந்தப்படுத்தலாம். நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்று. ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்காரு, அவர் மிரட்டி என்ன பண்ண முடியாது, நீ இஸ்லாத்துக்கு வர்றியா அப்படின்னு மிரட்ட முடியாது, இஸ்லாத்துக்கு அனுமதி இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாரு, முஸ்லீம்கள் நடத்துற நோம்பு கஞ்சி விழால ஒரு நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு. அந்த நோம்பு கஞ்சி கறி கஞ்சி ருசி தலைக்கு ஏறின உடனே முஸ்லீம்களுக்கு 10% விடையளிக்க தருகிறேன் அப்படின்ட்டாரு, வாக்குறுதி கொடுத்தாரு. இப்ப இவர் என்ன பண்ணலாம், மிரட்டி பணிய வைக்கலாம். ஏன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்து. அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நிர்பந்தப்படுத்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனால் அவரா விரும்பி ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை காப்பாற்றும்படி, வாக்குறுதி நிறைவேற்றும்படி என்ன பண்ணலாம், நிர்பந்திக்கலாம், நிர்பந்தப்படுத்தலாம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க பனி இஸ்ராயீல் தலைக்கு மேல இந்த தூர்சினா மலையை தூக்கி இதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்னு சொன்னது அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல, மாறா எதுக்காக, வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக. தூக்கம் வருதா? ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு என்ன பண்ண, நேர ஊருக்கு வர்றாங்க, தங்களுடைய சமுதாயத்தில் வர்றாங்க. வந்த உடனே அவன்கிட்ட இந்தப்பா இதான் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த வேதம், இது எடுத்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, சகோதரர்களே வேதத்தை வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு ஆனா அந்த வேதத்தை இப்படி நடக்கல. என்ன சொன்னா, வேதம் கொண்டு வாங்க நான் நடக்கிறேன்னு சொல்லாம நடக்கல. அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இதுக்கு தலையில இந்த ஆயத்து ஓதுனாங்க, மஸலுல் லதீன ஹும்மிலு தௌராத்த ثم لم يحملوها كمثل الحمار يحمل اسفارا. அல்லாஹ் சொல்றான், மஸலுல் லதீன ஹும்மிலு தௌராத்த, வேதத்தை தௌராத்தை கொடுக்கப்பட்டு ثم لم يحملوها, பிறகு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை யார்? வேதம் கொடுக்கப்பட்ட பிறகு அந்த வேதத்தை நடக்கல. மஸலுல் லதீன ஹும்மிலு தௌராத்த, உதாரணம் யார்? அந்த மக்களுக்கு உதாரணம் என்னென்றால் யூதர்களுக்கு. எந்த யூதர்கள்? ஹும்மிலு தௌராத்த, வேதம் வழங்கப்பட்டு விட்டு, தௌராத்தை கொடுக்கப்பட்டு விட்டு, தௌராத்தை அவர்கள் சுமத்தப்பட்டு விட்டு, சும்மலம் யஹ்மிலுஹா, பிறகு அந்த தௌராத்தை அவர்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் மஸல் ஹிமாரி யஹ்மில் அஸ்பாரா, தன்னுடைய முதுகின் மீது பெரும் பெரும் கிரந்தங்களை சுமக்கக்கூடிய கழுதை. அந்த தௌராத்தை அவர்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் மஸல் ஹிமாரி யஹ்மில் அஸ்பாரா, தன்னுடைய முதுகின் மீது பெரும் பெரும் கிரந்தங்களை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்று. யாருங்க? பெரும் பெரும் கிரந்தங்களை சுமக்கக்கூடிய கழுதைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இது யூதர்களுக்கு பொருந்தும், யாருங்க? நமக்கும் பொருந்தும். ஆய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதத்தை கொடுத்தா, வேதத்துல அல்லாஹ் என்ன
செய்யறான் அவங்களுக்கு. என்னன்னு சொன்னா அவங்களுக்கு கடுமையான தண்ணி கஷ்டம், யூதர்களுக்கு கடுமையான தண்ணி கஷ்டம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசாவே தண்ணியில குடிக்கிறது ஒரு சிரமமா இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா மூசா தன்னுடைய ரப்பிடத்துல யா அல்லாஹ் தண்ணி பஞ்சத்தை நீக்கி யா அல்லாஹ் என்று தண்ணீரை கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், ஒரு கல்லை காட்டி அல்லாஹ் இந்த கல்லை உங்களுடைய தடியால் அடிக்கணும். அல்லாஹ் ஒரு பாறாங்கல்ல காட்டிங்க, பாறாங்கல்ல தண்ணி வருமா? கல்லுக்குள் ஈரம்னு சொல்லுவாங்க, கல்லுக்குள்ள ஈரத்தோட ரொம்ப அபூர்வம். ஆனா கல்லுக்குள்ள தண்ணியே வருது. அல்லாஹ் சொன்னா ஹஜர், உங்களுடைய கையில் இருக்கிற தடியினால் அந்த பாறையை ஓங்கி அடிக்கணும். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அடி அடிச்சாங்க இல்லையா, அந்த அந்த பாறாங்கல்ல இருந்து 12 ஊற்றுகள் பொங்கி கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. 12 ஊற்றுகள் 12 ஊற்றுகள் பண்ண அது சரிபா குல்லு உனாசின் அது அலிம குல்லு உனாசின் மஸ்ரபஹும். ஒவ்வொரு பனீஸ்ல 12 குரூப்பா இருந்தாங்க, 12 பிரிவா போட்டாங்க. அந்த 12 பிரிவுமே தங்களுடைய ஊற்றை அறிந்து அதிலிருந்து தண்ணீர் பருகினார்கள். அல்லாஹ் சொல்றான். இப்படி நியமத்தை அல்லாஹ் செஞ்சா. அதுக்கு பிறகு நன்றி கெடுத்தனமா நடந்தான். அதுக்கு பிறகு என்ன பண்ணா? நன்றி கெடுத்தனமா நடந்தான். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த மக்களை உபதேசம் பண்ண அவன் மீற இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பனி இஸ்ராயேல் காலத்துல அவங்களுடைய சமுதாயத்துல திடீர்னு ஒருத்தர் கொலை செய்யப்படுறான். ஒருத்தர் என்ன பண்ணிடுறானுங்க, யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணி நடுரோட்ல ஒன்று போட்டு போயிட்டான். அந்த கொலை பண்ண ஜனாசாவை நடுரோட்ல ஒன்று போட்டு போயிட்டான். யார் கொலை பண்ணா யார் கொலை பண்ணா ஒரே பிரச்சனை. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சனை வருது. மூசாவை யாரோ எங்களை கொலை பண்ணிட்டான், யாரும் தெரியல, யாரு பார்த்த உடனே தண்டனை கொடுங்க, அது யாரு பாருங்க அப்படின்ற உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இது எங்க சமுதாயத்துல பெரிய முசீபத்தா இருக்குது, ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சு இதோட சண்டை போட்டு கிடந்தாங்க, இப்ப கொலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யா அல்லாஹ் இந்த மாதிரி இந்த கொலை யாரு செஞ்சா நீ கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா நம்ம அவனை தண்டிக்கலாம். இல்லடா தேவையில்லா பிரச்சனை உருவாக்கி எல்லாம் இவன் செஞ்சானோ அவன் சம்பந்தம் இல்லாத அவங்க எல்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்திடும். அதனால அந்த கொலையை கொலையை செஞ்சவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடித்து வழி கூடிய அல்லா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த காலத்துல என்ன தடயவியல் இருந்துச்சா, இல்ல ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இருந்தாங்களா, அல்ல துப்பு திறக்கிற நாய் இருந்துச்சா, மோப்ப நாய் இருந்துச்சா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்ப கொலை செஞ்சு யாரும் கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன வழி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வழி சொன்னான். என்ன வழி? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு வந்து அந்த யூதர்கள்ட்ட சொல்லும் பொழுது அந்த வழியையும் நாசமாக்குனான். ஏத்துக்கு மாட்டா கேள்வி என்ன பண்ணா நாசமாக்குறான். அல்லாஹ் அதை என்ன வழி சொன்னா, அவங்க அந்த கொலை செய்யற அந்த பனி இஸ்ராயல்கள் அதாவது யூதர்கள் ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மதிக்காதவர்களாகவும் அவர்களுடைய சொல் கேட்டு நடக்காதவர்களாகவும் இருந்த வரலாற்றை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் தொல்லைகளும் தொந்தரவுகளும் கொடுத்தார்கள், அதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்காக அதனை சகித்துக் கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் இன்னும் விரிவாக இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ராயேலோடு வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் பனி இஸ்ராயேல்ல ஒரு கொலை விழுந்து விடுகிறது. ஒரு மனிதர், ஒரு பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரர், திடீரென்று அவர் கொல்லப்பட்டு விடுகிறார். அவர் கொலை செஞ்சவர் யார் அப்படின்னு சொன்னா அவருடைய சொந்த அண்ணன் மகன். ஏன்னு சொன்னா அந்த சிறிய செல்வந்தருக்கு பணக்காரருக்கு யாருமே புள்ள குட்டி கிடையாது, வாரிசு கிடையாது. அப்ப அவர் மூத்தா போயிட்டாருன்னா அவருடைய சொத்து பூரா யாருக்கு வரும்? அண்ணன் மகனுக்கு வரும். அவருடைய சொத்து பூரா அண்ணன் மகனுக்கு வரும். அந்த அப்பா சரி அண்ணன் மகன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அண்ணன் எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகும் சொல்லி அந்த உஷாரா இருக்கிறாரு. அப்ப இவனுக்கு வந்து பொருளாசை, பேராசை, சீக்கிரம் அந்த பணத்தை அடையணும், அந்த வாரிசு தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நைட்டோட நைட்டா என்ன பண்றான், போய் கொலை பண்ணி அதை கொண்டு போய் வேற ஒரு தெருவில் கொண்டு வேற மக்கள் வசிக்கக்கூடிய பனி இஸ்ராயேலிலே வேற மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் கொண்டு போய் போட்டு வந்துடுறான். காலையில முடிச்சு பாக்குறாங்க, கொலை செய்யப்பட்ட ஒரு மனுஷன் தான் வீட்டுக்கு முன்னாடி கிடக்கிறத பார்த்துன்னு அந்த மக்களை கைகாலம் ஆடி போயிடுறாங்க. உடனே காலையில முடிஞ்சு கத்த ஆரம்பிச்சிடறான். யாரு? இந்த அண்ணன் கொலை பண்ணானே அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். அநியாயமா எங்க சின்னத்தாவை கொலை பண்ணிட்டீங்களே, பாவிகளா நீங்களா கொலை பண்ணிட்டீங்க, இவனு பெரிய ஒரு ஊரையே கூட கொலை பண்ணிட்டான். பண்ண உடனே அப்ப அவங்களுக்கு மத்தியில பெரிய பிரச்சனையா இருக்கு. மத்தியில பனி இஸ்ராயேல் மத்தியில யார் கொலை பண்ணா, இவனை எதுக்காடி கொலை பண்ணா, இப்படி கொலை பண்ணி இந்த வேற மஹல்லா கொலை பண்ண அவசியம் என்ன அப்படின்னு ஒரே பிரச்சனையான உடனே எல்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. சொன்னா
சரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்போம், இவனை கொலை பண்ணது யாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி நேரா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியாப்பா சரி அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி யார் கொலை பண்ணான்னு தெரியல, இந்த கொலையை நீ கண்டுபிடிச்சக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. சூரத்துல் பக்ரால ஆரம்ப வசனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20வது வசனத்துல இருந்து இந்த சம்பவம் வருது. இந்த சம்பவத்தை வச்சு தான் சூரத்துல் பக்ராக்கு சூரத்துல் பக்ரான்னு பேர் இருந்துச்சு. அதாவது காளை மாடு அப்படின்னு பேர் இருந்த காரணம் என்னன்னா, இந்த சம்பவத்துல பக்ரா சம்பந்தமா ஒரு சம்பவம் வரும், காளை மாடு சம்பவமா சம்பந்தமா. அப்ப மூசா கேக்குறாங்க, அப்ப அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா கட்டளையிடுறான், ஒரு காளை மாட்டை அறுத்து அதனுடைய ஒரு துண்டு, சில ரிவாயத்துல வால் இருக்குது, சில ரிவாயத்துல நாக்கு இருக்குது, ஏதோ ஒரு பகுதி, அதனுடைய ஒரு பகுதி எடுத்துட்டு போய் செத்து கிடக்குறான் கொலையாளி, கொலை செய்யப்பட்டவன் சடலம், அந்த சடலத்து மேல அடிங்க, அந்த சடலத்து மேல அடிங்க. அடிச்ச உடனே அவனோட எழுச்சி உட்கார்ந்து என்ன இன்னார்தான் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துருவான், மறுபடியும் செத்து போயிடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். கேட்கறவங்க வேடிக்கையா இருக்குது இல்ல? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமுதாயத்தில் எது பிரபலமா இருக்கோ அது சம்பந்தமா மோஜிதாக்கள் அற்புதங்கள் கொடுப்பான்னு சொல்லி. அப்ப அந்த பனி இஸ்ராயேல் மத்தியில சூனியம் ரொம்ப ஓவரா இருந்தனால மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரும்பாலான செயல்களை பத்தி அந்த மாதிரியே இருக்கும், அவங்க கொடுக்குற அற்புதங்கள் எப்படி இருக்க பெரும்பாலும் அந்த மாதிரியே இருக்கும். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மாட்டை அறுத்து, ஒரு காளை மாட்டை அறுத்து அதனுடைய ஒரு பகுதியை எடுத்து இவன் மேல அடிங்க, யார் மேல, அந்த செத்த சடலத்து மேல அடிங்க, அடிச்சவன் எழுந்து உட்காந்து யார் கொலை பண்ணான்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இதுக்கு என்ன கிண்டலா இருக்குதா இல்லையா? இது எங்க நடக்குமா? ஆனா நபி சொல்றாங்க, நபி போய் சொல்லுவாங்களா? இந்த நம்பிக்கை அவனுக்கு இல்ல, யாருக்கு? பனி இஸ்ராயேலுக்கு இல்ல. கேலாம், காலுவ தத்தஹிதுனா ஹுஸ்வா, என்ன மூசா கிண்டல் பண்றீங்களா? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போங்க, இவங்க முடியாது சொல்லிட்டு போங்க. ஏன்னா ஒரு மாட்டை அறுக்கணுமா, அந்த மாட்டுடைய ஒரு பகுதியை கொண்டு வந்து அறுத்து இவன் மேல அடிக்கணுமா, அடிச்சா எழுச்சி உட்கார கிண்டா தத்தஹிதுனா ஹுஸ்வா, என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படின்னா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால இன்னி அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், நான் மடையர்களுடைய கூட்டத்தில் ஆவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தருகிறேன். ஏன்னு சொன்னா, ஒரு சீரியஸான விஷயத்துல கிண்டல் பண்றது யாருடைய வேலை? அது மடையருடைய வேலை. நீங்க ஒரு சீரியஸா கேக்குறீங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு சொல்லி நானும் அல்லாஹ்ட்ட கேக்குறேன். அப்ப அல்லாஹ் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்றான், இப்படி செய்யறதை விட்டு போட்டு நான் கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு சொன்னா, மூசா இன்னி அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், நான் மடையர்களோட கூட்டத்தில் சேருவதை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தருகிறேன் அப்படின்றாங்க. அப்ப சகோதரர், இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு உண்மை எங்க சொல்றாங்க, என்னன்னு சொன்னா, கிண்டல் செய்வது என்பது, கேலி செய்வது என்பது அது மடையர்களுடைய ஒரு குணம். கிண்டல் செய்வது யாருடைய குணங்க? அது மடையர்களுடைய குணம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின், மக்களே மூமின்களே நீங்கள் யாரும் யாரையும் பார்த்து கிண்டல் செய்ய வேண்டாம். அல்லாஹ் சொன்னா, லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின், எந்த சமுதாயமும் இந்த சமுதாயத்தை பத்தி கிண்டல் பண்ண வேண்டாம். ஏனென்றால் அஸா யகூனு கைரம் மின்கும், இவர் யார் கிண்டல் செய்யப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இவர்களே உயர்ந்தவரா இருப்பாங்க. கிண்டல் செய்பவர்களை காட்டிலும் கிண்டல் செய்யப்படுபவர்கள் எப்படி இருப்பாங்க? அஸா யகூனு, அவங்க இதோட உயர்ந்தவரா இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கிண்டல் கேலிங்கிறது ரசூலுல்லாஹி வாழ்க்கையில நடந்துருது. கிண்டல் கேலி நையாண்டிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி பண்ணிருக்காங்க. ஆனா எப்படி பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, வரையறைக்குட்பட்டு. நீங்க நம்ம பாக்குறோம்ல, கிண்டலுக்கு கிண்டல் பண்ணணும்னு ஆரம்பிச்சு வச்சுங்க, ஒரு வகத்தொகையே கிடையாது கிண்டல் பண்றதுக்கு. யாரையா கேலி பண்ணணும் முடிவு பண்ண வச்சுங்க, ஒரு வகத்தொகையே கிடையாது கேலி பண்றதுக்கு. அப்ப இந்த மாதிரி வரையறை இல்லாமல் வரமுறை தாண்டி கிண்டல் பண்றது மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அது மடையர்களுடைய வேலைங்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு எப்ப பார்த்தாலும் உம்முன்னு உட்கார்ந்துட்டே இருந்தாங்களா? யாரும் கிண்டல் பண்ணாம, நையாண்டி பண்ணாம, ஒரு சிரிப்பு இல்லாம, ஒரு ஹேசியம் சொல்லுவாங்க, அது ஹேசியம் இல்லாம அப்படியே என்ன இடிச்ச புடிச்சு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உட்கார்ந்துட்டாங்களா? சொல்லா இல்ல, அப்படி இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கிண்டல் பண்ணுமோ அங்க கிண்டல் பண்ணாங்க, எங்க ஹேசியம் பேசணுமோ அங்க ஹேசியம் பேசினாங்க, எங்க நகைச்சுவை பேசணுமோ ரசூலுல்லாஹி நகைச்சுவை செஞ்சாங்க, எங்க ஜோக் அடிக்கணுமோ அங்க ஜோக் அடிச்சாங்க. ஆனால் அந்த ஜோக்கு வரையறைக்குட்பட்டு. என்ன வரையறை? 2 கண்டிஷன். நாம இன்னைக்கு ஜோக் அடிக்கலாம், தப்பு இல்லை, கிண்டல் பண்ணலாம். ஆனால் 2 நிபந்தனை. என்ன நிபந்தனை? அந்த கிண்டல், அந்த ஜோக்கு எந்த ஒரு தனி மனிதனை உள்ளத்தையும் பாதிக்க கூடாது. ஒரு தனி மனிதரை சொல்லி அவர் கிண்டல் பண்றது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன், 4 பேர் உட்கார்ந்துட்டு 5வது ஆள் அல்லாஹ் அக்பர் கொஞ்சம் இழிச்சாயன மாட்டினா நான் தொலைஞ்சாவன், அவனை போட்டு கிண்டி கிழங்கு எடுத்து அவனை நையாண்டி பண்ணி அவனை போட்டு பாடா படுத்தி அவங்க எதுவும் ஓடி போயிடுவான். அப்ப எவ்வளவு வேதனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நம்பர் தான் எப்படி இருக்கும்? நம்ம அந்த மாதிரி 5-6 பேர் கிண்டல் பண்ண நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். அப்ப முதல் நிபந்தனை என்னன்னு சொன்னா, கிண்டல் பண்றதுல, ஜோக் அடிக்கிறதுல யாருடைய மனமும் அங்க பாதிக்கப்படக்கூடாது, முதல் விஷயம். 2வது,
பேசப்படும் விஷயங்கள் உண்மையான விஷயமா இருக்கணும். கிண்டலுக்காக எதை பேசக்கூடாது? பொய் பேசக்கூடாது. கிண்டலுக்காக வேண்டி பொய் சொல்லக்கூடாது. சொல்லப்படும் விஷயங்கள் உண்மையான விஷயங்களா இருக்கணும். இந்த இரண்டு நிபந்தனைகள் பேரில் கிண்டல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிண்டல் செஞ்சிருக்காங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிளை ஒரு பொம்பளை வர்றா, வந்து யார சொல்லலாம், எனக்கு வந்து நான் வாகனம் போறோம், வெளியூர் போனோம், எனக்கு ஏறி போறதுக்கு ஒழுங்கான வாகன வசதி இல்ல, ஒட்டகம் இல்ல, எனக்கு ஒட்டகம் எடுத்தாங்க அப்படின்னு கேக்குறான் அந்த கிளவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அப்படியா, அப்ப ஒரு நல்ல ஒரு ஒட்டக குட்டியா படுத்தாரேன், ஒரு நல்ல ஒரு ஒட்டக குட்டியா பார்த்தாரேன் அப்படின்னாங்க. அப்ப கிளவி கேட்டா யார சொல்ல, இது என்ன, இது ஒட்டக குட்டியை வச்சு நான் என்ன செய்ய முடியும், நான் ஒட்டக குட்டியை வச்சு என்ன செய்ய முடியும், ஒட்டகம் இருந்தா ஏறி பிரயாணமும் ஆன போவேன், ஒட்டக குட்டியை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டே சொல்றாங்க, ஏன் ஒவ்வொரு ஒட்டகமே என்னோட தாய்க்கு குட்டி தானே, பெரிய ஒட்டகமா இருந்தாலும் தாய்க்கு குட்டி தானே அப்படின்னு நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி ஜோக் நம்ம அடிச்சுன்னு வச்சுங்க, அஜத் கடிக்கிறாரு அப்படிங்குவோம், அப்படிதானே? அதுல ஜோக் அடிக்கிறாரு இல்ல, ஜோக் கடிக்கிறாரு, அருவ ஜோக் அடிக்கிறாரு சொல்லுமா இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி யாருடைய மனசு புண்படுத்தாம, யாருடைய மனசு வேதனைப்படுத்தாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஜோக் அடிக்கிறாங்க, சிரிப்பு காட்டுறாங்க, ஹேஷியமா பேசியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி சொல்றாங்க, யார சொல்லலாம், ஒரு வயசான பெண்மணி, மூதாட்டி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசான பொம்பளை தான் கிண்டல் பண்ணிருக்காங்க போல தெரியுது. ஒரு மூதாட்டி பொம்பளை வந்து யார சொல்லலாம், நான் சொர்க்கத்துக்கு போனோம், அல்லாஹ்ட துஆ செய்யுங்க அப்படின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளைகளா சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்றாங்க, கிளவிகளா சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்ன உடனே அந்த கிளவி ஆள ஆரம்பிச்சது, அப்படியா யார சொல்லலாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கிளவிகளா இருக்கும்லே சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, அவர்கள் குமரிகளா மாற்றப்பட்டு சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே. அப்ப இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை சொல்லுவாங்க, அந்த உண்மையை யாருடைய மனதை வேதனைப்படுத்தாம சிரிப்பா சொல்லுவாங்க. இப்ப நாம உண்மையா சொன்னோம்னு வைங்களேன், உண்மையா சொன்னோம்னு வைங்களேன், அதுக்கு பேர் எனக்கு அருவ ஜோக்கு அப்படின்னுவோம், அப்படிதானே? உண்மையான ஜோக்கா சொன்னா ஒருத்தர் கேக்குறாரு, ஏங்க ரோட்ல பஸ் ஓடுது அப்படின்னு கேக்குறாரு, இல்ல இப்படி கேட்பாங்க, பஸ் பின்னால தள்ளலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி, பின்னால தள்ளனா என்ன ஆகும் அப்படிங்காரு, பின்னால தள்ளலாம் பின்னால போகும், இல்ல பின்னு வளைஞ்சு போயிடும் அப்படிங்காரு. இதை சொன்னா என்ன ஆகும், இப்படி சொன்னா உண்மை அவரே சிலேடையா கேட்கிறாரு, இவ சொன்னா அறுக்காத கடிக்காத. அப்ப ரசூல் நம்ம என்ன, நம்ம ஜோக்கர் என்ன நினைக்கிறோம்டா, யாருடைய மனதையாவது வேதனைப்படுத்துறது, ஏதாவது பொய்யை சொல்றது, இதான் நம்ம ஜோக்கர் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, இன்னி அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், நான் மடையர்களில் ஒருவனாக ஆவதை விட்டும் அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தருகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சீரியஸா சொல்றாங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பசுமாட்டை ஒரு மாட்டை அருங்கன்னு சொன்னாங்க, ஒரு காலமாட்டை அருங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணிருக்கணும், பேசாம ஏதாவது காலமாட்டை பிடிச்சி என்ன பண்ணிருக்கணும், அறுத்துருக்கணும், காலமாட்டை பிடிச்சி அறுத்துருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்கடா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மூசாவே அந்த காலமாடு எப்படிப்பட்ட காலமாடா இருக்கணும், அதாவது நல்ல வாலிபமா இருக்கணுமா, கிழட்டு மாடா இருக்கணுமா, சின்ன குட்டியா இருக்கணுமா, எப்படி இருக்கணும் அப்படின்ட்டாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, லா ஃபாரிலும் வலா பிக்ருன் அவானும் பைன தாலிக, ரொம்ப கிழடாவும் இருக்க கூடாது, ரொம்ப குட்டியாவும் இருக்க கூடாது, நல்ல வாலிபமா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ். என்னங்க தூக்கம் வருதா? இன்னைக்கு லேலத்துல் கத்ருங்க. அப்ப என்ன பண்ணாங்க, எப்படி இருந்தா அல்லாஹ் என்ன பண்ணா, அப்ப கிழடாவும் இருக்க கூடாது, இளங்காலையாவும் இருக்க கூடாது, ரெண்டுக்கு நடுப்பட்ட காலையா இருக்கணும் அப்படின்ட்டான். உடனே அதோட நிறுத்தக்கூடாதா, அதோட நிறுத்திருக்கலாம்ல, சரி ஒரு நல்ல ஒரு வாலிப மாடா பிடிச்ச அறுத்தலாம் சொல்லி வாலிப மாடா இருக்க போனா, சரி மூசாவி வாஸ்தவம் தான், ஒமா லவுனுஹா, என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்ட்டான். திமிர் தானே இது, என்ன கலர்ல இருக்கணும் அந்த மாடு அப்படின்ட்டான். உடனே மூசா அல்லாஹ்ங்களே, அல்லாஹ் என்ன கலர் அல்லாஹ்னா, உடனே அல்லாஹ் சொன்னா, லவுனுஹா ஃபாக்கிஉல் லவுனுஹா சஃப்ராவும் ஃபாக்கிஉல் லவுனுஹா தசுர்ரு நாஸிரீன், சோ பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அசமந்த கலரா கூடாது, அப்படி சும்மா அட்ராக்டிவான கலரா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ். எங்க போய் தேடுறது, இவன் திமிரு கேட்டான், அட்ராக்டிவான தசுர்ரு நாஸிரீன், பாக்குறவங்களுக்கு அப்படி அட்ராக்டிவா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு கலரா இருக்கணும், கவர்ந்து இருக்கிற மாதிரி கலரா இருக்கணும், ஒரு அசமந்தம் முடிச்ச கலரா இருக்க கூடாது அப்படின்னா அல்லாஹ் சொன்னான். சரி அதுக்கப்புறம் போய் இருக்க கூடாதா, அதுக்கப்புறம் என்ன சொன்னா, இல்ல மூசாவே அந்த மாடு எப்படிப்பட்ட மாடா இருக்கணும், வயல்வெளியில உழுத மாடா இருக்கணுமா, இல்ல இதுவரை வயல்வெளியில உழாத மாடா இருக்கணுமா அப்படின்னா. உடனே மூசா என்ன பண்ணாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, லா தலூலுன் துசீருல் அர்த வலா தஸ்கில் ஹர்ஸ, இதுவரை அது வயல்வெளியில விழுந்திருக்க கூடாது, அது தண்ணீர் பாய்ச்சிருக்க கூடாது. அதான் இதுவரை வேலையை வாங்கிருக்க கூடாது. அந்த மாடு கோயில் மாடு வாங்கல்ல, கோயில் மாடு என்ன பண்ண பண்றாங்க, கோயில் மாடு கேள்விப்பட்டது இல்லையா, கிராமங்களை பாத்தீங்கன்னா கோயில் மாடு நேர்ந்து விட்டுருவாங்க, அதுக்கு வரையறையும் கிடையாது, சொல்லுவாங்களே போன மாட்டை தேடுவார்ல வந்த மாட்டை கட்டுவார்ல, அந்த கோயில் மாடுங்கிறது அது பாட்டுக்கு மேயும். கிராமங்களை சொல்லுவாங்க, சில பசங்க நல்ல வாலிப பருவத்தை அடைஞ்ச பிறகும் பொழப்புக்கு போகாம படிப்புக்கு போகாம ஸ்கூலுக்கு போகாம அப்படி சுத்தி இருந்தாங்க, கோயில் மாடு மாதிரி சுத்திடா அப்படிங்குவாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயில் மாடு அப்படி நேர்ந்து விட்டுருவோம் அவன் பாட்டுக்கு. அது கண்ட இடத்துல திண்டுக்கணும், கண்ட இடத்துல படுத்துக்கணும், கண்ட இடத்துல தூக்கிக்கணும், இப்படி வர பாருங்க. அந்த மாதிரி அல்லாஹ் சொன்னா அந்த மாடு எப்படிப்பட்ட மாடா இருக்கணும்? யாரு இதுவரையிலும் அந்த வேலை வாங்கி இருக்க கூடாது. ஏர்ல பூட்டி நிலத்தை உழுதுருக்க கூடாது, அதே மாதிரி ஏற்றத்துல மாட்டி தண்ணீர் இறைச்சிருக்க கூடாது, அந்த மாதிரி மாடா இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னா இன்ஷா அல்லாஹ் லமுஹ்ததூன். சரி இன்ஷா அல்லாஹ் பாப்போம் அப்படிதான் மாடு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சாங்க. தேடுனா 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 மாடு கிடைக்கல. மாடு கிடைக்கல. கிடைக்கல எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் இத்தனை கண்டிஷன் போட்டு ஒரு மாட்டை அருஞ்சு நான் பேசாம அறுத்துக்கணும். அதை விட்டு கலர் எப்படி இருக்கணும், அதோட வயசு எப்படி இருக்கணும், அதனுடைய தன்மை எப்படி இருக்கணும், இப்படி மாறி மாறி கேட்டான் பாருங்க. அவனுக்கு அவனே நிபந்தனை போட்டு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறான். ஏற்படுத்திக்கிட்டு தேடி அலையிறான். மாடு தேடுறான் தேடுறான் தேடுறான், மாடு கிடைக்கல. அல்லாஹ் ஒலா எக்காதுன யாமலுன், அவர்கள் அதை நிறைவேற்றவே முடியவில்லை. அது என்ன பண்ண முடியல? நிறைவேற்றவே முடியல. கடைசியில பார்த்தா இவங்க எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்த மாதிரி ஒரு மாடு கிடைச்சது. எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்த மாதிரி ஒரு மாடு கிடைச்சது. அந்த மாட்டை வச்சிருக்கான் யாரா ரொம்ப ஏழாவன். அவன்கிட்ட போய் ஐயா ஐயா எங்களுக்கு இந்த மாட்டை கூடயா, நாங்க அறுத்து கொலையாளி யாரும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற உடனே அவன் சொன்னா, இல்லங்க இந்த மாட்டெல்லாம் கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லைங்க, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து தான், நான் வந்து இதை வச்சுதான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறேன், இந்த மாட்டை நான் ஒன்ட்ட கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? அவன் யதார்த்தமா சொன்னான். உடனே இவன் என்ன பண்ணான்? ஏடாடமா மாட்டிக்கிட்டான். அப்படின்னு சொன்னா, ஐயோ நீ எவ்வளவு வேலை சொன்னாலும் பரவாயில்லையா, நான் ஒரு தரையா, நீ மாட்டக்கூடியா அப்படின்னா. ஏன்னா மாடே இல்ல, அந்த மாதிரி மாடு இவ்வளவு நிபந்தனை மாட்டே கிடைக்கல, நீ என்ன வேலை சொன்னாலும் பரவாயில்ல மாடு தர்றேன் உடனே அவன் உஷாராயிட்டான். யாரு? ஆஹா, அப்ப இந்த மாட்டுல ஏதோ விசேஷம் இருக்குது. இந்த மாட்டுல அவன் யதார்த்தமா சொன்னான், நான் அந்த மாட்டை விற்கிற ஐடியா இல்லைன்னு. இவன் ஏதாவது சாணமா பேசி முடிச்சிருக்கணும்ல, எவ்வளவு வேலை வேணாலும் கொடுக்குறேன் தாங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான்? ஆஹா, ஏதோ மாட்டுல விசேஷம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, சரி எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க, எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க அப்படின்ட்டான். உடனே இவங்க என்ன பண்ண, எடுத்த உடனே அந்த மாட்டுடைய எடைக்கு இடம் தங்க தரோம் அப்படின்னா, மாட்டுடைய எடைக்கு இடம் தங்க தரோம் அப்படின்னா. இவன் பார்த்தா, ஓஹோ அந்த மாட்டுக்கு அவ்வளவு பவர் இருக்குதோ, அவ்வளவு மதிப்பு இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சில சமயம் அப்படிதான் ஆயிடும். இவனுக்கு தெரியாது அதை பத்தி, அவன் சொல்றத வச்சு இவனே குழம்பி போயிடுவான். ஒரு விளையாட்டு கொண்டு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு ஹஸரத் வந்து ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போன இடத்துல அங்க பெரிய மனுஷனா, அவர்கிட்ட கேட்டாரா, இது வந்து பேசிட்டு இருக்கும்போது, என்ன ஆஜியார் குளிப்புடைய பரல எத்தனை தெரியும், குளிப்புடைய பரலை பத்தி பேசி இருந்திருக்காங்க. பேசின உடனே இவருக்கு ஆஜியாருக்கு அந்த குளிப்புடைய பரல் எத்தனை தெரியல, அவருக்கு குளிப்புடைய கடமை எத்தனை தெரியல. அப்ப அது குளிப்புடைய கடமை இழுத்துருக்காரு. மதரசா போற சின்ன பையன், ஓத போற பையன், அவன் நின்று இப்படி கையை காட்டியிருக்கான், பின்னாடி நின்று இப்படி கையை காட்டிருக்கான் 3 அப்படின்னு சொல்லி. இவர் ஆஜியார் பார்த்திருக்காரு, இப்படி 3 வரல கட்டுற 3 இருக்குமா 30 இருக்குமான்னு தெரியலையே, சரி நம்ம லெவலுக்கு நம்ம 3 சொன்னா ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி 30 அப்படின்ட்டாராம். உடனே இவர் அசத்து பார்த்து, என்ன ஆச்சாரி இப்படி சொல்றீங்க, 30ங்கிறீங்க குளிப்பு கம்மியான உடனே இவர் பயமா போச்சு, ரொம்ப கம்மியா சொல்லிட்டு 300ன்றாராம். அப்போ உண்மை விவரம் கேட்டா என்ன நடக்கா, ஏடாவரமா வாயை விட்டு மாட்டிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி என்ன நடக்கா, எடுத்த உடனே என்ன சொன்னா, ஒரு அந்த மாட்டுடைய எடைக்கு இடம் தங்க தரோம் அப்படின்னு உடனே இவன் உஷாராயிட்டான். யாரு கேட்ட உஷாராயிட்டான். ஆஹா, இந்த மாட்டுல ஏதோ விசேஷம், அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா. சரி எடைக்கு இடம் 2 மடங்கா தங்க தரோம் அப்படின்னா முடியாது. எடைக்கு இடம் 3 மடங்கு தங்க தரோம் முடியாது. எடைக்கு 4 கூட்டிக்கிட்டே போறான். இவனு முடியாது முடியாது முடியாதுங்கிறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, போன இவனுக்கு வேற மாடே கிடைக்கல பிடிச்சிருது, இந்த மாற்று ஏதோ விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடியாது முடியாது முடியாதுன்னு கடைசியா பார்த்தா எடைக்கு எடை தங்கம் 10 மடங்கு தர்றோன்னு. அதுலயே மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க, வந்து கொடுத்துருப்பா பாவம் பாவங்களை போட்டு ரொம்ப பாடாப்படுத்தாத, உனக்கு இவ்வளவு தர்றாங்க 10 மடங்கு தர்றாங்க வாங்கிக்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், எடைக்கு எடை 10 மடங்கு தங்கத்தை வாங்கிட்டு ஒரு மாட்டை கொடுக்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியா கேட்கும்போது சொன்னாங்க, கண்டிஷன் போட்டு இன்னா இன்ஷா அல்லாஹ் அலா முஹ்ததூன், இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்னு வந்தாங்க. அந்த இன்ஷா அல்லாஹ் மட்டும் சொல்லாட்டா கியாமத் நாள் வரை அவங்களுக்கு மார்க் கிடைச்சிருக்காது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அவங்க மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்லலன்னு சொன்னா, அல்லாஹ் நார்னா எங்களுக்கு மார்க் கிடைக்கும் சொன்னா பாருங்க, அப்படி இன்ஷா அல்லாஹ் சொல்லல அப்படின்னு சொன்னா என்ன இருக்குமா, கியாமத் நாள் வரை அவங்களுக்கு மார்க் கிடைச்சிருக்காது ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதனால சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ்ங்கிறது வந்து அது அவ்வளவு பவரான வார்த்தை. அது ஏன்னா நம்முடைய சக்தியை மீறி, என்னுடைய திறமை என்னுடைய சக்தி என்னால முடியுங்கிற மீறி, இது அல்லாஹ் நாடுனாதான் முடியும், அல்லாஹ்வுடைய சக்தி உட்பட்டுதான் முடியும், அல்லாஹ்வுடைய ஆற்றல் படி தான் முடியுங்கிறது. அந்த பொறுப்பை அல்லாஹ் மேல சாட்டுறது பாருங்க, இதுக்கு அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய சக்தி உண்டு, மிகப்பெரிய பவர் உண்டு. அதனால இன்ஷா அல்லாஹ்ங்கிறது நம்ம மூமின் ஒவ்வொரு நேரத்திலும் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தணும். அடுத்த செகண்ட் செய்யறதா கூட இன்ஷா அல்லாஹ் செய்யறேன். பயான் எப்ப முடிப்பீங்க, இன்ஷா அல்லாஹ் முடிப்பேன். எப்ப எழுந்திருப்பீங்க, இன்ஷா அல்லாஹ் எழுந்திருப்பீங்க. ஏன்னு சொன்னா முடிப்பேன்னு கேரண்டி இருக்குதா, எழுந்திருப்பேன்னு கேரண்டி இருக்குதா. அதனால சகோதரர்களே, எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் எந்த ஒரு காரியத்தை செய்வதா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் ஸலாம் செய்யக்கூடாது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகை தோழர்கள், ஏன்னா சொல்றேன் நினைக்கிறேன். அந்த குகை தோழர்களை பத்தி சில மக்கள் வந்து ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யூதர்கள் வந்து கேட்டாங்க, நீங்க குகை தோழரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவசரத்துல மனுஷன் தானே அந்த வாய் தவறி இன்ஷா அல்லாஹ் சொல்ல நாளை சொல்றேன்ட்டாங்க. 15 நாள் ஆச்சு வஹியே வரல. யூதர்கள் வந்து நச்சரிக்க ஆரம்பிச்சாங்க, பாத்தீங்களா பெரிய நபின்றீங்களே, மறைவான ஞானம் வருதுங்கிறீங்களே, அல்லாஹ் சொல்றாங்கிறீங்களே, என்னாச்சு அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்னாச்சு, என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 15 நாள் ஆச்சு 14 நாள் ஆச்சு, ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான வார்த்தை, யாரத்து அல்லாஹ் என்ன தப்பு பண்ண, ஏன் இப்படி வஹியை நிறுத்தின நீ? எந்த அளவுக்கு என்றால் மக்கத்து அந்த நேரத்தில் இந்த குறைஷிகள் கூட மக்காவாசிகள் கூட இந்த செய்தியை கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 நாள் வஹி வரலங்கிற செய்தியை கேள்விப்பட்டு கடுமையான சந்தோஷப்பட்டாங்களாம். அவ்வளவு முடிஞ்சு போச்சு, முகமது கிஸ்ஸா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அந்த நேரத்துல தான் 15 நாளைக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்து இருக்கிறான், வலா தகூலு லிஷையின் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா இல்லா யஷா அல்லாஹ். அல்லாஹ் ஆயத்து இருக்கலாம் சூரத்துல் கஹ்ஃப்ல உள்ள ஆயத்து. வலா தகூலு லிஷையின், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீர்கள், இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா, நான் நாளைக்கு செய்வேன் என்று சொல்லாதீர்கள், இல்லா யஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல். இன்ஷா அல்லாஹ் சொல்லாம நாளைக்கு செய்வேன்னு மட்டும் சொல்லாதீங்க. சொன்னா என்ன ஆயிடும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படித்தான் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திடுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலியுறுத்துறான். அப்ப இன்ஷா அல்லாஹ்ங்கிற சகோதரர்களே, இது அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான வார்த்தை. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி இன்ஷா அல்லாஹ் செய்வோம். ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட என்ன தெரியுமா ஆயிப்போச்சு, இன்ஷா அல்லாஹ் எது தெரியுமா ஆயிப்போச்சு, நெகட்டிவான அர்த்தத்துக்கு இன்ஷா அல்லாஹ் ஆயிப்போச்சு. ஒரு நண்பர் ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்தாரு, ஹஸரத் என் மகள் கல்யாணம் வச்சிருக்கேன், கண்டிப்பா வந்துருங்க, இன்ஷா அல்லாஹ் வந்துருங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லாதீங்க, கண்டிப்பா வந்துடணும். இன்ஷா அல்லாஹ் வந்துறேன்டா, இன்ஷா அல்லாஹ் சொல்லாதீங்க, அதனால கண்டிப்பா வந்துடணும். அப்ப இன்ஷா அல்லாஹ்ங்கிறது எதுக்கு ஆகி போச்சுன்னா, செய்ய மாட்டேன் அப்படிங்கிற நெகட்டிவ் அர்த்தம் ஆகி போச்சு. வியாபாரிகள்ட்ட இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வாங்க போய் பேமெண்ட் தரேன் அப்படின்னா அப்ப அவ்வளவுதான் அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வாங்கண்டாக்கா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, மேப்டியார் நாளைக்கு கல்லால இருக்க மாட்டாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப நாம என்ன பண்றோம்னா, ஒரு காரியத்தை செய்யாம இருக்கிறதுக்கு அல்ல தள்ளி போடுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்படி இல்ல சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் என்பது ஒரு மூமின் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிதான் செய்யணும். அதான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை மட்டும் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லிருக்கலன்னு சொன்னா கியாமத் நாள் வரை அவர்களுக்கு அந்த மாடு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி. இப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ராயலோட வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த இது வருது இல்லையா, வேதம் கொடுக்குறாமல அல்லாஹ், போய் தூர்சினா மலையில போய் 30 நாள் தங்கி இருக்கிறாங்க. அந்த வரலாறு உங்களுக்கு சொன்னேன், முந்தான சொன்னேன். 30 நாள் தங்கி இருக்கிறாங்க. 30 நாள் தங்கி இருந்து வேதம் வாங்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. என்ன சொன்னா, அந்த 30 நாள் அவங்க ஏத்திகாஃப் இருந்ததுல அவங்க பல்லு வளர்க்காம முகம் கழுவாம இருக்காங்க, நோன்பு வச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க, போய் பல்லு வளக்கிட்டு சுத்தமா அல்லாஹ்ட போறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், மூசாவே எதுக்காண்டி பல்லு வளக்கிட்டு வந்தீங்க? ஏனென்றால் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்களுடைய வாயிலிருந்து ஒரு வாடை வருது, அந்த வாடை என்னிடத்துல மிஸ்கை விட, அதாவது கஸ்தூரியை விட வாசமானது, நீங்க அதை போக்கிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 10 நாளுக்கு சொல்றான் அல்லாஹ். அப்புறம் எக்ஸ்ட்ரா 10 நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏத்திகாஃப் இருந்து நோன்பு இருந்து அல்லாஹ் இடத்துல வஹியை வாங்கிட்டு வராங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை, வயிறு காலியான என்னடுங்க, ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாடை வரும். அப்ப அந்த வயிறு காலியாகிறதுனால ஏற்படக்கூடிய அந்த வாடை இருக்குது, இது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடித்தமானதுன்னு சொன்னா, அது அல்லாஹ் இடத்துல கஸ்தூரி மனத்தை விட அல்லாஹ்வுக்கு ஒப்பானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த காரணத்துக்காக என்ன பண்ணா, நீங்க எக்ஸ்ட்ரா 10 நாள் இருக்க வச்சு 40 நாள் அவங்க தங்கி இருந்து வஹியை வாங்கிட்டு வராங்க, வேதத்தை வாங்கிட்டு வராங்க. லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாக்க பலகையில இருந்து, அல்லாஹ்வுடைய பலகையில இருந்து அவங்க வேதங்களை வாங்கிட்டு வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாங்கிட்டு வந்து வேதங்களை அப்படியே படிச்சு பாக்குறாங்க. இவங்க சொல்றாங்க, இவங்க கேட்கற மாதிரி இல்ல, நொந்து போயிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அட பாவிகளா, இப்படி இருக்கீங்களா, நீங்க வேதத்தை வாங்க இந்த பாடுபடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி நொந்து போய் ஒரு நாளுக்கு வந்து வேதத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு அதுல ஒரு செய்தி இருக்குது. என்னன்னு சொன்னா, ஒரு உம்மத் வரும், ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் படைக்கப்படுவதில் கடைசியாக படைக்கப்படுவார்கள், உலகத்திலே கடைசியாக படைக்கப்படுவார்கள். ஆனால் சொர்க்கத்திலே போறது முதலாவதாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு அந்த வாசகத்துல இருக்குது. இதை பார்த்துட்டு அல்லாஹ் கேக்குறாங்க, யா அல்லாஹ், கடைசியா படைக்கப்படுவாங்க முதலாவது சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னா அது பெரிய பாக்கியமான சமுதாயமாச்சே, அது யார், என்னுடைய உம்மத்தை அதை ஆக்கிய அல்லாஹ் அப்படின்ற உடனே அல்லாஹ் சொன்னா, இல்ல அது கடைசி காலத்தில் வரக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து அப்படிங்கிற அல்லாஹ். அப்படியா, அப்ப என் உம்மத்து அந்த பாக்கியம் இல்லையா அப்படின்னு அப்புறம் பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுல இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு உம்மத்து வரும், ஒரு சமுதாயம் வரும். அந்த சமுதாயம் கெட்டவர்களோடு ஜிஹாது செய்வார்கள், கெட்டவர்களோடு போராடுவார்கள்.
போரிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில தங்களுடைய உயிரை மாய்த்து ஷஹீதாக்கி அவர்கள் தீய சக்திகளை உலகத்திலிருந்து அழிப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் தீய சக்திகளை அழித்து 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 உலக இறுதி நாளிலே ஒட்டுமொத்த மிகப்பெரிய தீய சக்தியான தஜ்ஜாலையும் அந்த உம்மத்தினர் தான் அழிப்பார்கள் அப்படின்னு கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷம். பாவிகளை என் உம்மத்து ஒரு ஊர்ல போய் ஜிஹாத் செய்து வரமாட்டேன், இது அன்டவ ரப்புக்க ஓ காத்திலா நீங்க ரப்பு போய் சண்டை போடுங்க ஓ இன்னும் ஆகுனா காயுது உண்டாங்க. இது எந்த சமுதாயம் தெரியலையே, யா அல்லாஹ் என் சமுதாயத்தை அப்படி ஆக்கியா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, கெட்ட சக்திகளோட தீய சக்திகளோட தீய மனிதர்களோடு போராடி 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 இவரும் ஷஹீதாவார்கள், அவர்களையும் அழிப்பார்கள். கடைசியில தீய சக்திகள்லாம் பெரிய தீய சக்தியான தஜ்ஜாலையும் அந்த உம்மத்தில தான் அழிப்பார்கள் சொல்றியே, யா அல்லாஹ் அது ஏன் உம்மத்தா ஆகுன்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இல்ல மூசாவே அதுவும் கடைசி காலத்துல வரக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து அப்படின்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி இது என் உம்மத்துக்கு இல்லையா, அப்புறம் பாக்குறாங்க. பார்த்துட்டு எல்லாம் அடுத்த செய்தி ரொம்ப வித்தியாசமா இருக்குதே. அடுத்த விஷயம், இதுவரையிலும் உள்ள சமுதாயத்துக்கு அல்லாஹ் கனிமத்து பொருள் இருக்குதுங்களா, கனிமத்துனா தெரியுதா, எதிரிகளோட போர்க்களத்தில் போராடி எதிரிகளுக்கு கைப்பற்றக்கூடிய பொருள் இருக்கு. இந்த கனிமத்து பொருளுக்கு அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன, கனிமத்து பொருளா இருந்தாலும் சரி, அதே மாதிரி குர்பானி சதகா ஜகாத் இந்த மாதிரி பொருளை என்ன பண்ணணும்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறுல சொல்லியிருக்கிறேன். அதாவது அந்த பொருளை பூரா சேர்த்து கொண்டு போய் ஒரு மைதானத்துல கொண்டு போய் வச்சிடணும். வச்சா வானத்திலிருந்து என்ன ஆகும், என்னங்க மழை பெய்யுமா, ஒரு நெருப்பு வரும், வானத்துல நெருப்பு வந்து அந்த பொருளை அந்த குர்பானி இறைச்சியோ அல்லது ஜக்காத்தையோ அந்த கனிமத்து பொருளையோ எரிச்சு சாம்பல் ஆகிடும். அப்படி எரிச்சு சாம்பல் ஆகிட்டா இந்த குர்பானி அல்லாஹ் இடத்துல கபூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், இந்த ஜக்காத்து அல்லாஹ் இடத்துல கபூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், இந்த சதகா அல்லாஹ் இடத்துல கபூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி வானத்துல நெருப்பு வரலீங்களேன், அது அப்படியே கடக்கும், அது யாருமே என்ன பண்ணக்கூடாது, மனிதர்கள் யாரும் அது சாப்பிடக்கூடாது. நாய் குரங்கு இப்ப ரோட்ல போகக்கூடிய காட்டு விலங்குகள் அதையெல்லாம் சாப்பிட்டு போயிடும். இதுதான் வந்து அந்த காலத்துல இந்த முறை. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய நமக்கு மட்டும் அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா, குர்பானி நீ அடுத்து என்ன பண்ணு, நீயே சாப்பிடு, பொருளை கிடைக்கிற கனிமத்து பொருளை எடுத்து நீயே பயன்படுத்து, ஜக்காத்து பொருளை உங்களுக்கு மத்தியிலே பங்கு வச்சுக்கங்க, சதகா உங்களுக்கு மத்தியிலே கொடுத்துங்க. அப்ப இந்த பாக்கியத்தை, அதாவது நம்முடைய தர்மங்களையும் நம்முடைய சதகாக்களையும் நம்முடைய குர்பானியையும் நமக்கு மத்தியிலே பங்கு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பு அல்லாஹ் யாருக்கு மட்டும் தான் கொடுத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் கொடுத்தான். அத மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யா அல்லாஹ் ஒரு உம்மத்து வருமா, அந்த உம்மத்து வந்து தர்மம் கனிமத்து சதகா இவையெல்லாம் தங்களுக்குள்ளே சாப்பிட்டுக்கலாமாமே, அந்த உம்மத்து யார் யா அல்லாஹ், அதையாவது என் உம்மத்து ஆகியா அல்லாஹ் அப்படின்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அதுவும் கடைசி காலத்து உம்மத்துப்பா அப்படின்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அதுவும் கடைசியில வரக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து அப்படின்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, யா அல்லாஹ் இன்னொரு உம்மத்து எதிர்க்கி, அதையாவது கடைசி அந்த ஒரு பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் இந்த ஒரு பாக்கியத்தை உம்மத்து கொடு அப்படின்னு கேட்டு, என்னப்பா ஏதோ உம்மத்து வந்து ஒரு காரியம் செஞ்சா 10 காரியம் செஞ்சா நன்மை கொடுக்காம நீ எழுதிருக்கிறீங்க, இந்த வேதத்துல எழுதிருக்கிறியே, அவங்க கடைசி காலத்துல ஒரு உம்மத்து வரும், அந்த உம்மத்து ஒரு காரியம் செய்தால் ஒரு செயல் செய்தால் அதை போன்று 10 மடங்கு கூலி தரதா சொல்றியே, அல்லாஹ் ஏன் உம்மத்துக்கு அதை கூடிய அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிடுறான், இல்ல இதுவும் கடைசி காலத்து நபிக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு தான் அப்படின்ற உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் நொந்து போய் என்ன பண்ணாங்களாம், அந்த கையில இருக்கிற அந்த வேதம் இருக்குல்ல, அந்த வேத பலக அந்த பொத்துரு கீழே போட்டு, யா அல்லாஹ் பேசாம அந்த உம்மத்துல என்ன ஆகிடு, யா அல்லாஹ் நபியானா வேண்டாம் அந்த உம்மத்துல என்ன ஆகிடு அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. சோ எந்த அளவுக்குன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ரப்பல் ஆலமீன் அவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கான். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மேராஜுக்கு போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கடந்து போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கடந்து போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கடந்து போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதாங்களாம் கண்ணீர் விட்டு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, மூசாவை ஏன் அழுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா, ல அன்ன குலாமன் புஇஸ பாதி ல அன்ன குலாமன் புஇஸ பாதி யதுகுலுல் ஜன்னத மின் உம்மத்திஹி அக்ஸர மிம்மா யதுகுலுஹா மின் உம்மத்தி. எனக்கு பிறகு நபி அனுப்பப்பட்ட சின்ன பையன் யாரு, யார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, எனக்கு பிறகு அன்ன குலாமன், குலாமன்னா சின்ன பையன் அர்த்தம், ல அன்ன குலாமன் புஇஸ பாதி எனக்கு பிறகு அனுப்பப்பட்ட சின்ன பையன், ஆனா பாத்தீங்கன்னா யதுகுலுல் ஜன்னத மின் உம்மத்திஹி அக்ஸர, நான் எவ்வளவு காலம் பூமியில வாழ்ந்தேன், கிழடு கட்டணையா வாங்கி கிழடு தட்டி மௌத்தா போனேன், ஆனா என்னுடைய உம்மத்தை விட இந்த சின்ன பையனுடைய உம்மத்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உம்மத்தோட சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாரே, அதை நினைச்சு நான் ஆனந்த கண்ணீர் அடிக்கிறேன் அப்படின்னாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல அப்படி லட்சக்கணக்கான மக்கள் சொர்க்கத்துக்கு ரசூலா கூட்டு போவாங்க. அதை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் படாங்க கண்ணீர் அடிக்கிறாங்க. ஏன்னா சகோதரர்களே, யூதர்கள் அப்படிப்பட்ட மோசமான மக்களா இருந்தாங்க. அவ்வளோ பிரச்சாரம் பண்ணியும் அவ்வளோ காலம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தோம், அதை ஏத்துக்க தயாரா இல்ல. அந்த கெட்ட புத்தி தான் இன்னைக்கு அவனை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்குது, அந்த கெட்ட புத்தி தான் இன்னைக்கு யூதர்களை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்குது. அப்ப சகோதரர்களே, அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, கடைசியில ஒரு கடத்துல அந்த மக்களுக்கு பத்வா செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இவனோட பூமியில விட்டு வைக்காத, நாசமாக்குது, இவனை பேசி கேட்க மாட்டான். யாருக்கு, மூமினுக்கு, மூமின்களுக்கு, காஃபிர்களுக்கு அல்ல. மற்ற மற்ற நபிமாரெல்லாம் பத்வா செஞ்சு காஃபிர்களுக்கு, ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்வா செஞ்சு யாருக்கு, மூமின்களுக்கு.
இப்படி என்ன பண்ணா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கோகுமாரித்தனம் பண்ணி ஏடா உடம்பா கேள்வி கேட்டுட்டு மாட்டா சொன்னா அந்த மாட்டு கலர் என்ன, நிறம் என்ன, வயசு என்ன, குண்டா இருக்கணுமா, ஒல்லியா இருக்கணுமா, இப்படி எல்லாம் கேட்டான். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஸ்அலு அன் அஷ்யா, எந்த விஷயத்தை சஹாபாக்கள் சொல்றான், லா தஸ்அலு அன் அஷ்யா, எந்த விஷயம் துருவி துருவி கேட்காதீங்க. இப்ப இல்ல, இந்த காலத்துக்கு இல்ல. ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம் பூர்த்தி ஆயிடுச்சு. இப்ப எவ்வளவு துருவி துருவி கேட்டாலும் குர்ஆன்ல உள்ளதான் சொல்ல முடியும், ஹதீஸ்ல உள்ளதான் சொல்ல முடியும். அப்படிதானே? ரசூலுல்லாஹ் அதை துருவி துருவி கேட்டா என்ன ஆயிடுங்க, புது புது சட்டமா இறங்கிடும். இப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆயத்து இருக்கிறான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, நீங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு யார் சக்தி பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் காபாவுக்கு போய் மக்காவுக்கு போய் ஹஜ் செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஆயத்தை இறக்குனாங்க. அல்லாஹ் இறக்குனான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க சஹாபாக்கிட்ட. ஓதி காட்டின உடனே நம்மள மாதிரி ஒரு சஹாபி அங்க உட்கார்ந்துகிட்டு, அஃபி குல்லி ஆமீன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஹஜ் செய்யறது கடமைன்னு சொல்றீங்களா, அல்லாஹ் ஆயத்தை இறக்குனாங்கங்களே, ஒவ்வொரு வருஷமா அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சு கோபம், அடக்கிட்டாங்க. கவர்மெண்ட் வேற பேச்சுல பேசிட்டு இருக்காங்க. அவர் விடல எழுந்துச்சுடே, அஃபி குல்லி ஆமீன் யா ரசூலல்லாஹ், சத்தமா ஒவ்வொரு வருஷமா அப்படின்னாரு. ரசூலுல்லாஹ் அப்போ கம்முனுட்டாங்க. மூணாவது தடவை எழுதி சத்தமா கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கோபம் வந்துருச்சு. வலோ குல்து நஅம் லவஜபத், என்ன திரும்ப கேட்டுட்டே இருக்கிற, ஒவ்வொரு வருஷமா நான் ஆமான ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சு போச்சு, கியாமத்துனால வருஷம் உங்களுக்கு ஹஜ் கடமையா போயிடும். அப்படிதானுங்க சஹாபி கேக்குறாங்க, ஒவ்வொரு வருஷமா சொல்லி ரசூல் ஆமான்டாங்க. கோபத்துல சொன்னாங்க என்ன இருக்கும், என்ன இருக்கு வாழ்க்கையில ஒரு முறை ஹஜ் போறதுக்கே நம்ம ஆளுங்க படுற பாடு, அல்லாஹு அக்பர். பணத்தை சேர்த்து வச்சுட்டு 1000 காரணம் சொல்லிட்டு இருப்பான். குமர் இருக்குதா சார், குமராளி, கடனாளி, அந்த ஆளி, இந்த ஆளி, பேயாளி, பைத்தியக்காராளி, எல்லா ஆளையும் சொல்லி கடைசியில 80 வயசுல தள்ளாடிக்கிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு போவான். அங்க போய் ஒரு மண்ணாங்கட்டி இபாதத் செய்ய முடியறது இல்ல. ஹஜ்ஜி படுத்து பார்க்கலாம், 60 வயசு 70 வயசுக்கு அப்புறம் ஹஜ்ஜிக்கு போறவங்க ஒரு இபாதத் செய்யறது கிடையாது. என்ன சும்மா மக்காவுக்கு போயிட்டு வராங்க, அவ்வளவுதான். மக்காவுக்கு போய் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியதான். ஏன்னா நாங்க ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் போது நாங்க எல்லாம் சின்ன வயசுக்காரலாம் போயிருந்தோம். 10 பேர் 5 ஜோடி கணவன் மனைவி போயிருந்தோம். 97 மினா பெரிய தீவிபத்து நடந்துச்சு. அப்ப நாங்க எல்லாம் சின்ன வயசுக்காரலாம் போறதுனால எங்க சொந்தக்காரல மருவம் ஆயிட்ட நல்ல மனுஷன் மொத்த போயிட்டு எல்லாரும் பாவங்களும் பண்ணிக்கிட்டோம். அவரு அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வேற துணை யாரும் இல்ல, எங்க அத்தாயும் கூட்டு போங்க, 70-75 வயசு கூட்டு போங்க. சரி நம்ம எல்லாம் சின்ன வயசுக்காரங்களா போறோமே, கூட்டு போலாம் சொல்லி கூட்டு போனோம். கூட்டு போய் எங்க வேகத்துக்கு ஸ்பீடு காரால ஈடு கொடுக்க முடியறது இல்ல. என்ன பண்ணுவாரு, அப்படியே காவத்துல போய் உட்காருவாரு, அப்படி பாப்பா நல்ல இபாசி ரொம்ப தங்கமான மனுஷன். நைட்டு எல்லா இஷாலா தொழுது வந்த பிறகு சாப்பிடும் போது எல்லாம் ஒன்னா சாப்பிடுவோம். கேட்போம், நீங்க எத்தனை தவாப் செஞ்சீங்க, நீங்க எத்தனை தவாப் செஞ்சீங்க இன்னைக்கு, அப்படின்னு ஒருத்தர பரிமாறிப்போம். எல்லாம் கேட்டு முடிஞ்சு கடைசியா அப்பா நீங்க எத்தனைப்பா தவாப் செஞ்சீங்க அப்படிங்குவோம். அட என்னப்பா கையில தஸ்பீஹ் மணி எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு சுத்திரமா ஓரம் கூட்டத்துக்கு போக முடியலையா, அப்படியே ஓரமா ஒரு சுத்தினா கால் வலிச்சுதா அல்லாண்டு உட்கார்ந்துட்டேன் அப்படிங்குவாரு. இல்லையாப்பா 7 சுத்தினாலப்பா ஒரு தவாப்பு, நீ ஒரு சுத்தி தவாப்பு செஞ்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்டா. நீ என்ன கணக்கு பாக்குற, கணக்கு பாக்க அல்லால கணக்கு பாக்குற, 7 சுத்தா எடுத்துட்டாண்டு நீ என்ன கணக்கு பாக்குற. அப்ப அப்படித்தான் முடியும், அவ்வளவுதான் முடியும். நீ ஒரு ரவுண்ட் அடிச்ச உடனே கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். கூட்டத்தை பார்த்து பயந்து கிட்டே போக மாட்டாங்க சில பேர், நம்ம நசிக்கு மூத்தாக்கிடுவாங்கன்னு சொல்லி அப்படியே தூரமா அப்படியே வாக்கிங் போற மாதிரி மெதுவா ரவுண்ட் அடிச்சுட்டு அதுதான் நாங்களே உட்கார்ந்துட வேண்டியதான். அப்ப சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நமக்கு இந்த வாழ்க்கையில ஒரு முறை ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நம்ம தள்ளி போட்டு எல்லாம் முடிஞ்சு கடைசியா போய் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், அந்த இந்துக்கள் காசி ராமேஸ்வரம் போறாங்க பாருங்க, ரிட்டையர் ஆன பிறகு எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு, பொண்ணுங்க எல்லாம் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு, எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, இனி வீட்டுல பொழுது போகல, கிளவி செஞ்சு அப்படியே புறப்பட்டு போயிடுவாங்க. எங்க காசி ராமேஸ்வரம் மதுரா இதெல்லாம் எல்லாம் ரவுண்ட் அடிச்சு வருவாங்க. ஏன்னா புண்ணிய தலங்களுக்கு போனா பாவம் அழியும் சொல்லி அந்த மாதிரி நம்மளால நினைச்சிருக்கா. ஹஜ்ஜிங்கிறது அந்த மாதிரி தான், பாவத்தை தொலைக்கிறதுக்காண்டி எல்லா பாவத்தையும் செய்யற பாவத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். எத்தனை வயசு வரலாம், 60 வயசு வரலாம். அதுக்கப்புறம் பாவமே செய்ய முடியாதுங்க பொழுது அப்பவே பாவத்தை கொண்டு போய் மக்களை கொண்டு போய் கழுவிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா குல்து நஅம் லவஜபத், நான் மட்டும் ஆமான்னு சொல்லிட்டா உங்களுக்கு என்ன ஆயிடும், வருஷம் கடமையாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் சொல்றாங்க, எதையுமே துருவி கேட்காதீங்க. அதனால சஹாபாக்கள் சில நேரத்துல சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஏதாவது சொல்லும் பொழுது எங்களுக்கு சந்தேகம் இருந்தா கூட நாங்க டக்குனு கேட்க மாட்டோம். ஒண்ணுக்கு 4 முறை யோசிப்போம், அமைதியா உட்காந்துருப்போம். அதாவது நாங்கள் ஃபன்தவர்னால் பாதியத்தை, யாராவது ஒரு காட்டருவி வரமாட்டான்னு யோசிச்சுட்டு இருப்போம் அப்படின்வாங்க. யாராவது காட்டருவி வரமாட்டான்னு எதிர்பார்ப்போம். ஏன் சொன்னா காட்டருவிக்கு அந்த இங்கிதான் ஒழுக்காதான் தெரியாது. நேரம் வந்துட்டு யாரும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமாங்குவா, அவன் கேட்கறது நாங்க தெரிஞ்சுப்போம். அதுக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஏதாவது சந்தேகம் சொன்னா யாராவது காட்டருவி வரமாட்டான்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு சந்தேகங்களை கேட்கறது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணுதல் கடைபிடிச்சாங்க. ஏன்னு சொன்னா அது வஹி இறங்கிட்டு இருக்க நேரம், வஹி இறங்குற காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஏதாவது சஹாபாக்கள் கேள்வி கேட்க, அல்லாஹ் ஏதாவது ஆயத்து இறக்க, அது உம்மத்துக்கு கஷ்டமா போச்சுன்னா, அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை சொல்றாங்க, பல நேரங்களை சொல்றாங்க. லவ்லா
அசுக்கலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டமாயிடும் என்று நான் பயப்படவில்லை என்றால், என்னுடைய உம்மத்துக்கு சிரமமாயிடுமே நான் பயப்படலன்னு சொன்னா, லஅഖர்துல் இஷா இலல் அத்தமா, நான் இஷாவை நள்ளிரவு வரை பிற்படுத்துவேன் அப்படிங்கிறாங்க. இஷா தொழுகை எப்ப தொழுவேன்? 12:30 மணி 1 மணிக்கு தொழுவேன். ஆனா என் உம்மத்துக்கு கஷ்டமா போயிடுமேன்னு பாக்குறேன் அப்படின்றாங்க. அது என்ன ஹதீஸ் சொல்றாங்க, லௌலா அசுக்கலா உம்மத்தி லஅமர்துகும் பிஸ்ஸிவாக்கி எந்த குல்லி ஸலாத்தின், என்னோட உம்மத்துக்கு மட்டும் கஷ்டமா போயிடுமே நான் நினைக்கட்டா ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் மிஸ்வாக் செய்யும்படி நான் ஏவி இருப்பேன். என்னங்க கஷ்டமா போயிருக்குமா இல்லையா? பாக்கெட்லயே வச்சிருக்குமா இல்லையா மிஸ்வாக் குச்சே? ஒவ்வொருத்தரும் தொழ வரும்போது இப்ப நம்மளுக்கு தொப்பி இல்லங்கிறதுக்காண்டி தொழ வர மாட்டேங்கிறான், அப்படிதானே? போய் தப்லீக் ஜமாத்துல கஷ்டப்படுறாங்களே, பாய் நான் பள்ளியாசம் தொழுவாங்க, தொப்பி நான் பாய் பாத் மே தேக்கலங்க சொன்னா இல்லையா? அவன் தொப்பிய காரணமா சொல்றவன் நாளைக்கு எதையும் சொல்லுவான், மிஸ்வாக் நை பாய் பாத் மே தேக்கலங்க, மிஸ்வாக் குச்சி இல்லாதனால வரல அப்படிங்கும். அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இப்படி என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் ஏற்பட்டுமோன்னு பயப்படுறதுனாலதான் நான் என்ன பண்றது இல்ல, அவன் ஒவ்வொரு வக்துக்கும் நான் மிஸ்வாக் செய்யணும்னு கட்டளை இடல அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பெருமானா சொல்றாங்க. என்னோட உம்மத்தை தஹஜ்ஜுத் எடுத்துங்க, தராவிய ரமலானுடைய தராவி எடுத்துங்க, 3 நாள் ரசூலுல்லாஹி தொழுதாங்க, ஜமாத்தோட தொழுதாங்க. அதுக்கப்புறம் சஹாபாக்கள் குழுமி இருக்காங்க பள்ளியாசல, தொழுவதுக்கு ரசூலுல்லாஹ் வரவே இல்லை, வீட்டோட வெளியே வரவே இல்லை, தொழ வைக்கவே இல்லை. மறுநாள் கால சஹாபா கேட்கறாங்க, யார சொல்ல இவ்வளவு பேர் வந்திருந்தமே ஏன் ரசூல தொழுவுன்றாங்க? நான் மட்டும் உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து நீங்க ஆர்வப்படுறீங்கிறதுக்காண்டி டெய்லி தொலை வச்சிருந்தா இது பின்னாடி உம்மத்துக்கு ஃபர்லா போயிருக்கும். தராவி சுன்னத்தா இருந்துமே நம்ம இந்த அடி அடிச்சு சாவறமே 8 ரக்காத்தா 20 ரக்காத்தான்னு சொல்லி, ஃபர்லா இருந்தா என்ன இருக்குங்க? ஃபர்லா தான் என்ன இருக்கும்? 20 சுன்னத்தா இருந்து லட்சக்கணக்கில் பரிசு பணம், 10 லட்சம் தர தயார், 5 லட்சம் தர தயார். ஃபர்லா இருந்து கோடி தாண்டி இருக்கும், 5 கோடி தரியா 10 கோடி தரியா நிரூபிச்சுட்டா அப்படின்னு சொல்லி பாக்குறமா இல்லையா? அப்ப அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கூட பின்னால உம்மத்தை பாதிச்சிட கூடாது, உம்மத்துக்கு கடமையாடக்கூடாது அப்படிங்கிறதுல ரசூலுல்லாஹி ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஹைர், இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, தனக்கு தானே கஷ்டத்தை ஏற்படுத்தி சிரமத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இது பிறகு சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி தங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்கு பிரச்சாரம் பண்றதும் உபதேசம் பண்றதும் அவங்க மீறதும் கேட்கறதும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மெம்பர் படியில ஏறி பயான் பண்ணிட்டு இருக்காங்க, பனி இஸ்ராயலுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு யூதன் எழுந்திருக்கிறான், ஒரு பனி இஸ்ராயல் எந்திரிச்சு யா மூசா, என்னப்பா என்ன அவங்களுக்கு வேலைக்காரன் கூப்பிடுற மாதிரி, என்ன செய்தி சொல்லு, ஐயனாஸ் ஆலம ஃபி துன்யா, உலகத்திலேயே ரொம்ப அறிஞ்சவன் யாரு அப்படின்னு கேட்டான். உலகத்திலேயே ரொம்ப அறிஞ்சவன் யாரு அப்படின்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவத்துல என்ன பண்ணாங்க, நான் தான் உட்காரு அப்படின்ட்டாங்க, நான் தான் உட்காருட்டாங்க. ஆனால் அவங்க நான் தான் சொன்னாங்க பாருங்க, இந்த வார்த்தை அல்லாஹ்க்கு தாங்கல. இந்த வார்த்தை ஏன் மனிதனுக்கு என்னையுமே இந்த அனானியத்துக்கு வாங்க, தான் நான் தான் நான் சொல்றதான் கரெக்ட், யார சொல்றதுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தான்கிற அகம்பாவம் இருக்கு பாருங்க. இதுதாங்க ஒரு மனிதனை அழிப்பதற்குரிய முதல் பாதையே இதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவத்துல சொல்றாங்க, அவங்க கேட்க ஐயுன்னாசி ஆலம ஃபி துன்யா, உலகத்திலே ரொம்ப அறிஞ்ச மக்கள் யாரும் கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவத்துல என்ன பண்ணாங்க, நான் தான் உட்கார் அப்படின்ட்டாங்க. உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மெம்பர் பள்ளியில் இறங்கின உடனே சூரத்துல் கஹ்ஃப் எடுத்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் சம்பவம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிற சம்பவம். இறங்கின உடனே மூசாங்க வாங்க, உங்களுக்கு இல்மு போதாது, உங்களுக்கு அறிவு என்ன ஆகாது போதாது, என்னுடைய அடியார் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்க கல்வி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு. அல்லாஹ் யார? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை என்னுடைய அடியார் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கல்வி படிச்சுட்டு வாங்க அப்படின்னா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் எங்க போனா சொல்லாம படிச்சுட்டு வர்றேன் அப்படின்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, நீங்க போங்க, ஒரு திசையை கடந்த திசையில போங்க. போகும்பொழுது மஜ்மா அல் பஹரைனி, 2 கடல்கள் ஒண்ணு சேரக்கூடிய இடம் ஒன்று வரும், 2 கடல்கள் ஒண்ணு சேரக்கூடிய இடம் ஒன்று வரும். நீங்க போகும்போது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மீனை எடுத்துட்டு போகணும், உயிரோட ஒரு மீன் என்ன பண்ணும், உங்க பைக்குள்ள போட்டு, உங்க சாப்பாட்டு பையில போட்டு, டிஃபன் பாக்ஸ்ல போட்டு ஒரு மீனை எடுத்துட்டு போகணும். நீங்க அந்த மஜ்மா அல் பஹரைன் என்று சொல்லக்கூடிய 2 கடல் சங்கமிக்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, அந்த மீன் உங்க சாப்பாட்டு பையில உள்ள மீன் அது உயிர் பெற்று துடிச்சு அப்படியே துடி எங்க போயிடும், கடலுக்குள்ள போயிடும், துடிச்சு கடலுக்குள்ள போயிடும். அதை பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் என்னுடைய அடியார் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி பாடம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, சரியா அல்லாஹ் நீ சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு வாலிபர் யூஷா பின் நூன், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த யூஷா பின் நூன்ங்கிறவர் பனி இஸ்ராயல்கள்ல ஒரு பெரிய ஒரு ஆலிம், பெரிய ஒரு விஐபி மாதிரி இருந்தாரு. பின்னாடி அவரையும் அல்லாஹ் என்ன ஆகிட்டான், நபி ஆகிட்டான். அந்த யூஷா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய வாலிபரையும் அழைச்சிக்கிட்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு மீனை எடுத்துக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. எங்க போறாங்க,
மஜ்மா அல் பஹ்ரைன் என்று சொல்லக்கூடிய 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போறாங்க. போய் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல போய் தலையை வச்சு படுக்கிறாங்க. மூசா சொல்றாங்க அந்த தன்னுடைய வாலிபர் என்னண்டு, லா அப்ரஹ ஹத்தா அப்லக மஜ்மா அல் பஹ்ரைனி அவ் அமுலிய ஹுக்பா, அந்த மஜ்மா அல் பஹ்ரைன் என்று சொல்லக்கூடிய 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் வரை நான் நடந்துகிட்டே இருப்பேன். அவ் அமுலிய ஹுக்பா, அதனால் பல நூற்றாண்டுகள் கழிஞ்சாலும் பரவாயில்ல. எங்க இருந்து நினைச்சல, எங்க எத்தனை கிலோமீட்டர் எத்தனை மைல்னு தெரியல. அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் ஒண்ணு வரும், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்க மீன் என்ன ஆயிடும், உயிர் பெற்று என்ன ஆயிடும், அப்படியே மண்ணிலே துடி இப்படி கிரிக்கிற கடலுக்குள்ள போய் பூந்துரும். அந்த இடத்த பாத்தீங்கன்னா அங்க தங்கிடுங்க, அங்கதான் என்னுடைய அடியார் வருவான்னு சொல்லிட்டான். அது எங்க இருக்கு எனக்கு தெரியாது. அதனால அல்லாஹ் சொன்னதுனால லா அப்ரஹு ஹத்தா அப்லுக மஜ்மா அல் பஹ்ரைனி அவ் அமுலிய ஹுக்பா, நான் அந்த மஜ்மா அல் பஹ்ரைன் சொல்லக்கூடிய அந்த கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அங்க நான் அவரை சந்திப்பேன். அதனால பல நூற்றாண்டுகள் கழிந்தாலும் பரவாயில்ல, நான் நடந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போறாங்க. போய் ஒரு இடத்துல ஒரு பாறையில தலைய வச்சு படுக்கிறாங்க, ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி. படுத்து கொஞ்ச நேரம் படுத்து கண்ணை அசந்துடுறாங்க. கண்ணை அசந்து மறுபடியும் புறப்படுறாங்க. தன்னுடைய அந்த வாலிப தன்னுடைய அந்த வேலைக்காரனை கூட்டிட்டு யாரும் யூஷாவை கூட்டுக்கிட்டு புறப்படுறாங்க. புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே ஆத்தினா கதா அனா லக்கது லக்கைனா மின் சஃப்ரினா ஹாதா அசஃபா அப்படின்னாங்க. வேலைக்காரன்ட்ட, சரிப்பா நம்ம கட்டு சொத்து அவரு, டிஃபன் பாக்ஸ் அவரு, லக்கது லக்கைனா மின் சஃப்ரினா ஹாதா அசஃபா, நம்முடைய இந்த பிரயாணத்துல ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு, ரொம்ப டயர்ட் ஆகுது, பசி வேற எடுக்குது, டிஃபன் பாக்ஸ் அவரு அப்படின்னாங்க. அது பார்த்தா மீனை காணும். அது பார்த்தா என்ன காணும், மீனை காணும். ஆஹா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னது அந்த மீன் எங்க உயிர் பெற்று துடிச்சிட்டு போய் கடல்ல போய் விழுமோ அந்த இடம் தான் சொன்னா. ஆனா அது எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே, நம்ம தாண்டி வந்துட்டு போய் மீனை காணமே அப்படிங்கிறாங்க. அப்பதான் அந்த யூஷா சொல்றாங்க, என்னமா அன்சானி இல்ல ஷைத்தான், நான் அந்த இடத்துல பார்த்து நான் படுத்து கிடந்தமே, அந்த இடத்துல மீன் உயிர் பெற்று எழுந்துச்சு அப்படி துடிச்சு அப்படியே மண்ணிலேயே அப்படி சிராஞ்சுக்கிட்டு எங்க போயிடுச்சு கடலுக்குள்ள போயிடுச்சு. நான் உங்கள்ட்ட சொல்லு நினைச்சேன், ஆனா உமா அன்சானி இல்ல ஷைத்தான் என்னை மறக்கடித்து விட்டான். ஷைத்தான் என்ன பண்ணிட்டானே, மறக்கடிச்சுதான், நான் சொல்ல முடியல அப்படின்னாங்க. உடனே மூசா சொன்னாங்க, அட என்னப்பா நீ அந்த இடம் தான் அப்புறம் போக வேண்டிய இடம், சரி திரும்பி வா போலான்னு சொல்லி மூசா தங்களுடைய காலடி தடங்களை பார்த்து அந்த இடத்துக்கு வர்றாங்க. காலடி தடங்களை வச்சு அடைஞ்சிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே அல்லாஹ் சொன்ன மாதிரி அங்க ஒரு நல்லடியார் ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் என்னங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அவர் யாரு, ஹிதர். கிதிருங்குவாங்க, நம்மளுக்கு கிதிருங்குவாங்க, உருதுல ஹிசார் அப்படிங்குவாங்க. ஹிசாரும் கிடையாது, கிளரும் கிடையாது, ஹிதர் ஹிலர். அவங்க இருக்கிறாங்க. நேரம் அவங்கள்ட்ட போனாங்க. அல்லாஹ் சொன்னாலும் இவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் ஹல் அத்தபியுக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, நான் உங்களோட கொஞ்ச நாளைக்கு உங்களை பின்பற்றி வரலாமா, நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்க அங்கெல்லாம் நானும் வர்றேன். எது தெரியுமா, அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஞானத்தை அறிவித்து கொடுத்தானோ அந்த ஞானத்தை எனக்கு கொஞ்சம் கத்துக் கொடுக்கணும் என்ற நிபந்தனையின் பேரில் எந்த நோக்கத்திற்காக நான் உங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஹிதர் சொன்னாங்க, இது என்னப்பா இது, ஒமா இல்மி இல்முக பேசிட்டே இருக்கிறாங்க. நீ எந்த ஊரு என்ன எதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. யார் ஹிதர் கேட்கறாங்க, நீ யார் எந்த ஊர், எனக்கு மிஸ்ரு, உன் பேர் என்ன, மூசா. ஓ மூசா பனி இஸ்ராயில் மூசாவா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா நான் தான் பனி இஸ்ராயில் மூசா அப்படின்னு சொன்ன பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு பலகைக்கு மேல உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு கடற்கரை ஓரமா ஒரு இதுல உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு படகுக்கு மேல. அப்போ ஒரு பறவை என்ன ஆகுது, பறந்து வந்து அழகு எப்படின்னா சொல்லிங்க, அந்த வாய் சொண்டை வச்சு என்ன பண்ணுச்சு, அந்த கடலுக்குள்ள தண்ணியை அந்த சொண்டை முக்கி எடுத்து தண்ணி குடிச்சது, தண்ணி எடுத்துச்சு. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த பாருப்பா, அந்த ஒமா இல்மி வ இல்முக, உனக்கு கொடுக்கப்பட்ட ஞானமும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானமும் அந்த கடல்ல இருந்து அந்த சொண்டுல எடுத்து பாருங்க குருவி, அதை விட ரொம்ப கம்மி அப்படின்னாங்க. அது அல்லாஹ்வுடைய இல்முக்கு முன்னாடி உன் இல்மு என் இல்முனா எப்படிப்பட்டது, பறவை தன்னுடைய சுண்டை முக்கி எடுக்கிறத விட மிக மிக குறைவானது அப்படின்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆஹா, இதுக்காண்டிதான் அல்லாஹ் நம்மள அனுப்பியிருக்கான் போல தெரியுது. எடுத்தோடனே மேப்டியார் பொடி வச்சு பேசுறாரு. ஏன் உலகத்திலே அறிஞர் நான் தான்ட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், உலகத்திலே பெரிய அறிஞர் யாருன்னு நான் தான்ட்டாங்க இல்லையா. அங்க என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதர் மூலமா அங்க ஒரு அடி கொடுக்குறான். இந்த பாருப்பா, உன் இல்மா இருந்தாலும் சரி ஏன் இல்மா இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு முன்னாடி என்னதான் அந்த சுண்ட அளவுக்கு தான். அதனால சகோதரர்களே, எந்த ஒரு விஷயத்திலுமே தன்னுடைய தீர்மானம் தான் இறுதியான தீர்மானம், அல்ல தன்னுடைய அறிவு தான் இறுதியான அறிவு, அல்ல தனக்கு தான் எல்லா அறிவும் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாலே முடிஞ்சு போச்சு, அவனுடைய அறிவுடைய வாசல் அடப்பட்டு போச்சுன்னு அர்த்தம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபுல் இல்ம் புகாரி ஷரீஃப்ல கிதாபுல் இல்ம்ல ஒரு ஹதீஸ் கொண்டு வந்து சொல்றாங்க, லா யஹ்சுல் இல்ம இஸ்னான், ரெண்டு பேருக்கு அறிவுங்கிறது ஒருபோதும் கிடைக்காது. ரெண்டு பேருக்கு அறிவு என்னது ஒருபோதும் கிடைக்காது. அல் முஸ்தக்பிர் வல் முஸ்தஹி. முதல் ஆள் யாருன்னு சொன்னா
தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற பெருமை அடிக்கிறவன். தனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. அதோட அவனுடைய அறிவு வாசல் அடப்பட்டு போயிடும். இனிமேல் அவனுக்கு அறிவே கிடைக்காது. அப்படிதானே? அறிவு எங்க வேணாலும் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹிக்மத்து வால்லத்துல் முஃமினி யாஹுதுஹா ஹைஸு யஜிதுஹா. அறிவு என்பது ஒரு மூமினுடைய காணாமல் போன பொருள். அறிவு என்பது ஒரு மூமினுடைய காணாமல் போன பொருள். அவன் எங்க பார்க்கறானோ அங்க எடுத்துக்கணும். எங்க பார்க்கறானோ அங்க எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முறை பாடம் நடத்திட்டு இருக்காங்க. மாணவர்கள் மத்தியில பாடம் நடத்திட்டு இருக்காங்க. பாடம் நடத்தும் பொழுது ஒரு ஆட்டு இடையன், ஒரு ஆடு மேய்க்கிறவன் அந்த பக்கமா வர்றான். ஒரு சின்ன பையன், ஆடு மேய்க்கிற சின்ன பையன் அந்த பக்கமா வர்றான். அவனை பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் ரொம்ப பணிவோட சலாம் சொல்றாங்க. யாருங்க? கல்வி மேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஆட்டு இடையனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. அவன் அலைக்கும் சலாம் ஓடி போயிடறான். விளையாடிட்டு இருக்கான். அந்த ஆட்டு இடையன் சிறுவன் பாடம் நடத்த ஆரம்பிச்சாங்க. சீரியஸா பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடையன் மறுபடியும் போயிடறான். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப பணிவா அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. அலைக்கும் சலாம் போயிடறான். திரும்ப சீரியஸா பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தடவை அவன் பார்வையில படும்பொழுதுலாம் ரொம்ப பணிவா அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. அவங்களுடைய மாணவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இது, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பெரிய மேதை, எவ்வளவு பெரிய ஞானி, அவங்க அந்த சின்ன பையனுக்கு ஆட்டு இடையனுக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் பணிவா சொல்றாங்களே, என்ன காரணம்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு. அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் ஒரு முறை இந்த ஆட்டு இடையன் இருக்கிறானே, என்னோட தந்தை நாவிதன்டா பார்பர். அவன் எனக்கு ஒரு முறை முகச்சாவரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு முடிவெட்டி முகச்சாவரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த நேரத்துல பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அவனை நான் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப அவன் கேட்டான், இமாமே என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், இல்லப்பா எனக்கு ஒரு விஷயம் இன்னும் புலப்படல, எனக்கு என்னோட அறிவு புலப்பட மாட்டேங்குது. ஏன்னா நாய்கள்ல பாருங்க, நாய்கள்ல சில நாய் நின்ற நிலையில அப்படியே ஒண்ணு கிடைக்குது, சிறுநீர் கழிக்குது. சில நாய் தன்னுடைய பின்னங்கால அப்படி தூக்கிக்கிட்டு சிறுநீர் கழிக்குது. இதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியல அப்படின்னா. அப்ப அந்த நாவிதன் சொன்னானா, என்ன இமாம இது தெரியல உங்களுக்கு, இது சாதாரண சின்ன விஷயமாச்சே. நாய்கள்ல அது மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி, பருவம் அடைறதுக்கு முன்னாடி நின்றுகிட்டே சிறுநீர் கழிக்கும். அது பருவம் அடைஞ்சிட்டா காலத்துக்கு சிறுநீர் அடிக்கும். சொல்லுங்க, எல்லா ஜீவராசிகளுமே ரப்பல் ஆலமீன் மெச்சூர்னு வச்சிருக்கான், பருவம் அடையுதுன்னு சொல்லி. அப்ப பருவம் அடைறதுக்கு முன்னாடி நாய் நின்ற நிலையில ஒண்ணு கிடைக்கும். மாடு மாடுற மாதிரி, நான் மாடு பேர மாதிரி நின்ற நிலையில சிறுநீர் கழிக்கும். பருவம் அடைஞ்சிட்டா என்ன ஆயிடும், அது காலை தூக்கிட்டு சிறுநீர் கழிக்கும். இதுதான் அதோட ரகசியம் சொன்னா. எனக்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்த அவருடைய ஆசிரியர் இருக்கிறதுனால, அந்த ஆசிரியருடைய மகங்கிறதுனால அவனுக்கு மரியாதை செய்யறேன் அப்படின்னாங்க. கற்றுக் கொடுத்த ஒரு நாவிதன், ஒரு முகச்சாவரம் பார்பர் பையன், அவருடைய மகன் யாரு, ஆட்டு இடையன், சின்ன ஆட்டு, சாதாரண ஆட்டு இடையன். அவனுக்கு இவன் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பார்க்க மரியாதை சொல்லுவாங்க. ஏன், எனக்கு என்னோட தந்தை எப்படிப்பட்டிருந்தா எனக்கு அப்படிப்பட்ட அறிவை கற்றுக் கொடுத்தவர். அதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தன்னோட கிதாபில் எழுதுறாங்க, ரெண்டு பேருக்கு ஒருபோதும் ஞானம் கிடைக்காது, அறிவு கிடைக்காது. அல் முஸ்தக்பிர், முதல்ல தனக்கு எல்லாம் தெரியும் பெருமை அடிக்கக்கூடியவன். தனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் படிச்சு முடிச்சு நினைச்சாண்டா, அதோட முடிச்சு போச்சான் ஹயாத்து. இன்னொன்னு முஸ்தஹி, வெட்கப்படுபவன். வெட்கப்படுவனுக்கு என்ன கிடைக்காதுங்க, அறிவு கிடைக்காது. ஏதாவது சந்தேகம் கேட்கறேன், இதெல்லாம் அஜத்துல எப்படி கேட்கறது அப்படின்னா மடையனாக இருக்க வேண்டியதுதான். அப்படிதானே? அதான் எப்படி கேட்க தெரியாது, தப்பா நினைப்பாங்க இதை பத்தி கேட்டா, எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சா அவன் விளங்காமலே இருக்க வேண்டியதான். அதனால ரெண்டு பேருக்கு அறிவு கிடைக்காது. ஒன்னு பெருமை அடிப்பவன், இன்னொருத்த யாரு, வெட்கப்படுபவன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு படிப்பினை கொடுப்பதற்காக ஹித்ரை போய் சந்திக்க சொன்னான். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து பார்த்த உடனே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அவங்க சொல்றாங்க, வமா இல்மி வ இல்முக இல்லா மிஸ்ல ஹாதா, உன்னுடைய அறிவும் என்னுடைய அறிவும் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னாடி இந்த பறவையினுடைய சொண்டுல இருக்கிற அளவுக்குள்ள தண்ணீரை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே சரிப்பா என்ன விஷயம் சொல்லு. இல்ல அல்லாஹ் கொஞ்ச நாளைக்கு உங்கள்கிட்ட தங்கி இருந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் படிப்பினை படிச்சு சொல்லிருக்கான், கொஞ்சம் பாடம் படிச்சு சொல்லியிருக்கான். சரி என்ன பாடம் சொல்லு சொன்னாங்க. இன்னும் அல் அத்தபியுக்கு அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுத்த ஞானத்தை நீங்கள் எனக்கு கொஞ்சம் அறிவிக்கணும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால இன்னக லன் தஸ்ததி அலை சபுரா, இது அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லையே. புரியுதுங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லையே. ஏன்னா நான் வித்தியாசமான வேலை செய்வேன், வித்தியாசமான மோடி மசாலா தான் பண்ணுவேன். நீங்க இதை பார்த்து இதையே செஞ்சீங்க அதையே செஞ்சீங்கன்னா கேட்க கூடாது. அந்த மாதிரி கேட்கறது ஒரு பொறுமை இருக்குமா தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே அவன் நீ இன்ஷா அல்லாஹ் மின சாபிரீன், நீ இன்ஷா அல்லாஹ் நீங்க பொறுமையாலே பாப்பீங்க, நான் அவசரப்பட்டு எதுவும் கேட்க மாட்டேன், நான் பாருங்க என்ன செஞ்சாலும் சரி நான் வாய் மூடி கம்முன்னு இருப்பேன் அப்படின்ட்டாங்க. நீ என்ன செஞ்சாலும் சரி வெறும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் தவிர வாயால ஒரு வார்த்தை கேட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, சரி அப்ப அந்த கண்டிஷன் பேர்ல வேண்டாம் என் கூட வான்னு சொல்லி யாரு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிக்கிட்டு போகும்போது சகோதரர்களே போறாங்க, ஒரு இடத்துல போய்
அந்த கடலை கடக்க வேண்டியது, நதியை தண்ணி பகுதி கடக்க வேண்டியது. கடக்கும் பொழுது கேக்குறாங்க, எங்களை கொண்டு போய் அந்த கரையில கொண்டு விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி. ஏறிக்கங்க அப்படின்றாங்க. 2 பேர் அந்த படகுக்காரன் ஏறிக்கங்க அப்படின்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கிضر அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் அந்த படகுல ஏறிக்கிறாங்க. ஏறிக்கிட்டு நேரம் அங்க கொண்டு போய் விட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, ஒரு கோடாரி ஒண்ணு எடுத்து ஓங்கி ஒரு போடு போட படகு உடைச்சிட்டாங்க. கிضر அலைஹிஸ்ஸலாம் ஓங்கி ஒரு போடு போட்டு அந்த படகு என்ன பண்ணிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாங்க முடியல, என்னையா அந்த மனுஷன் எவ்வளவு ஹெல்ப் பண்ண உதவி செஞ்சா அந்த பக்கம் கொண்டு போய் விடுறாங்க, கொண்டு விடுறான், இவன் தள்ளிட்டு வந்து விடுறான். இவருக்கு அநியாயத்தை படகு போட உடைச்ச பாவம் இல்லாதப்பட்டவன் அவன் அடுத்த படகுக்கு என்ன பண்ணுவான், உடைச்சு விட்டாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவரு இந்த மாதிரி அநியாயத்தை அவங்க பார்த்துட்டு கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது என்ன பெரிய அநியாயமா இருக்குது, நீங்க இந்த மாதிரி ஒரு அநியாயமா ஒரு நல்லவருடைய படகு உடைச்சிட்டீங்களே அப்படின்னா. உடனே கிضر வச்சாங்க, கால அலமா குல்லக்க இன்னி லன் தஸ்ததிய அலை சபரா, நீ என்னோட வரதுக்கு பொறுமையா இருக்கமா நான் உனக்கு சொல்லலையா, நான் சொன்னா இல்லையா, உனக்கு பொறுமை இல்லப்பா, அந்த அளவு சபர் இல்ல, எவ்வளவு வர வேண்டாம் சொன்னா இல்லையா. சரி சரி சரி, இப்ப காலலா தாக்குதிரி பிமான சீதா மறந்துட்டேன் தெரியாம விட்டுருங்க, அதுக்கான என்ன திருப்பி அனுப்பிடாதீங்க. ஒலா துருஹிக்னி மின் அம்ரி உஸ்ரா, நீ இந்த அளவு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்க கூடாது. யாரு மூசா சூரத்துல் கஹஃப் எடுத்து பாருங்க, அஜய் சொல்லிட்டே கூட சிரிச்சிட்டே நினைக்காதீங்க, நீங்களும் கொஞ்சம் குர்ஆன்ல அல்லாஹ் நேரடியா சொல்றத பாருங்க. சொன்னா காலலா தத்தகலா தாக்குதிரி பிமான சீதோ, நான் தெரியாம செஞ்சிட மறந்துட்டேன், இதுக்காண்டி என்ன பிடிச்சிடாதீங்க. ஒலா துருஹிக்னி மின் அம்ரி உஸ்ரா, என்ன பண்ணாங்க, நீ இந்த ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா போகாதீங்க, கொஞ்சம் அப்படி இப்படி நேக்கு போக நடந்துங்களேன் அப்படின்னாங்க. கிضر சொல்லிட்டாங்க, அந்த நேக்கு போக வேலைங்க கிடையாது, ஸ்ட்ரிக்ட்டா என்ன பண்ணாலும் சரி வாய் திறந்து கேட்க கூடாது ஏன்னு சொல்லி. பாருங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனை கொடுக்குறான். இப்ப நம்ம அறிவை வச்சு பார்த்தா இது என்னங்க, இது பெரிய தப்பு தானே. நம்ம அறிவை வச்சு அல்லாஹ் ரப்பல் அவங்க சோதனை, அவங்க அறிவுக்கு சோதனை கொடுக்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவுக்கு உன்னுடைய அறிவில் பட்டதெல்லாம் அறிவல்ல, அதற்கு அப்பால் அல்லாஹ்வுடைய அறிவு ஒன்று இருக்குது. அப்ப கிضر அலைஹிஸ்ஸலாம் முடியாதுன்றாங்க. இவங்க கடைசியில் மன்னிப்பு கேட்டு ஒரு சேசி வாங்க போலான்னு சொல்லி போறாங்க. போனா போற வழியில ஒரு சின்ன பையன், அப்பாவி பையன் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கிறான். கிضر அலைஹிஸ்ஸலாம் வாப்பா கூப்பிட்டாங்க பையனை, கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி ஒரு திருவி சாவடிச்சாங்க. இதை பார்த்துட்டு மூசா சும்மா இருக்க முடியுமா, படகு உடைச்சதே பரவாயில்ல, படகு உடைச்ச கத்தத்த நப்சன் கையில நப்சின், என்ன அநியாயம் ஒரு பச்சை பிள்ளை கொண்டுட்டீங்களே, காங்க முடியல கோபம், காங்க முடியல, படகு உடைச்சே சகிக்க முடியல, பச்சை பிள்ளை சின்ன பிள்ளை ரோட்ல விளையாடிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி திரும்பி சாகடிச்சா அது சகிக்க முடியல. கத்தத்த நப்சன் சகியத்தன் கையில நப்சின், ஒரு அநியாயமா ஊரே கொலை பண்ணிட்டீங்களே, இது உங்களுக்கு நல்லதுதான் அப்படின்ட்டாங்க. காலாலமா குல்லக்க இன்னி லன் தஸ்ததிய அலை சபரா, நீ என் கூட வரது ஒரு சபர் இல்லன்னு சொல்லி அவனுக்கு சரி சரி தெரியாம பண்ணிட்டேன், கம்முன்னு அமைதியாயிட்டாங்க. போறாங்க, போய் ஒரு ஊர்ல போய் தங்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிضر அலைஹிஸ்ஸலாம் தங்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, நைட் நாங்க வெளியூர் பிரயாணிகள், எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த சாப்பாடு நம்ம வேற வெளியேப்பா அப்படின்ட்டாங்க. நம்மள மாதிரி சொல்லிட்டு கொடுத்துருக்கு, அதெல்லாம் தர முடியாது, வேற ஆளை பாரு அப்படின்ட்டாங்க. சொன்ன உடனே சரி அன்னைக்கு நைட் 2 பேரும் பட்னியாக படுக்கிறாங்க. படுத்துட்டு வரும்பொழுது அந்த ஊர்ல காலையில எழுச்சி வரும்பொழுது அந்த ஊர்ல ஒரு சுவர் ஒண்ணு, ஒரு செவரு அப்படியே விழுற மாதிரி நிக்குது, இடிஞ்சு விழுற மாதிரி நிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, கிضر அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, மூசாவா நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த செவுத்தை ஒழுங்கா நிறுத்தி நல்ல விழாத படிக்க நல்லா பூசிட்டு வந்துடலாம்னு சொல்லி நிறுத்தி விழாத படிக்க பூசுறாங்க 2 பேர் சேர்ந்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாய்க்குள்ளேயே முணங்குற, அந்த மனசு என்னையா இது, அந்த பால் பாவம் படகுல கொண்டு ஏத்தி கொண்டு விட்டு அவன் படகு உடைச்சாரு, இவன் நைட்டு சோறு தர மாட்டான், அந்த ஊருக்கு இவரு பூசி மெழுகிட்டு இருக்காரு. அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு கேட்க பொறுக்க முடியல, என்னங்க இது, ஏன் காரணம் கேட்க கூடாதுல்ல, ஏன் காரணம் சண்டை வந்துடுறாரு கிضر அலைஹிஸ்ஸலாம். அதனால கம்மன் இல்லாம லத்தகத்த அலைஹி அஜ்ரா, சரி நமக்கு சாப்பாடு தரலையே, இப்படி நம்ம பூசி வேலை செய்யறோமே, இதுக்கு அவங்க ஏதாவது கூலி வாங்கிட்டா என்ன அப்படின்னா. கிضر ஹாதா ஃபிராகு பைனி பைனக், முடிஞ்சு போச்சு, خلاص முடிஞ்சு போச்சு, இனி நான் அவனுக்கு ஒண்ணுமே சொல்ல தயாரா இல்ல, நான் என்னுடைய கட்ட 3 தடவை பொறுமையா இருந்துட்டேன், இனிமே சொல்ல மாட்டேன். ஹாதா ஃபிராகு பைனி பைனக் லன் தஸ்ததிய அலை சபரா, நீங்க எனக்கு இனிமே எங்களோட பொறுமையா இருக்கு எந்த விதமான வாய்ப்பு கிடையாது, இதுதான் உனக்கு எனக்கு மத்தியில பிரிவினை, போ முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டான். சொல்லிட்டு கிضر அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ அந்த 3 கேள்விக்கு 3 தடவை உனக்கு சந்தேகம், அந்த 3 விளக்கம் சொல்ற கேளு, சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சொல்றான் விளக்கம் சொல்ற கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3த்துக்கு விளக்கம் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, அந்த முதல்ல படகுல ஏறி வந்தாங்க இல்லையா, அந்த படகுல ஏறி வரும் பொழுது அக்கறையில அவங்க விடக்கூடிய அக்கறையில ஒரு கொடுங்கோல் ராஜாவத்த இருக்கான். அவனுக்கு இந்த படகுகள் மேல ஒரு பைத்தியம், படகுகள் நல்ல படகுல ஏதாவது தெரிஞ்சா உடனே பிடிப்பான், கொஞ்சம் ஏதாவது டேமேஜ் தான் எடுக்க மாட்டான். அதனால இவன் படகு நல்ல படகா இருக்கிறத பார்த்தனே அந்த ராஜா பிடிங்கிப்பான் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணேன், படகை டேமேஜ் ஆக்கணும், டேமேஜ் இருந்தா பிடிக்க மாட்டான்ல, அதுக்காண்டி டேமேஜ் ஆக்கணும் ஒண்ணு. 2வது அந்த சின்ன பையனை பிடிச்சி கலையை பிடிச்சி திருவனை சாவடிச்சேன்னு சொன்னா அவனுடைய தக்தீர்ல ரப்புல் ஆலமீன் காஃபிர்னு எழுதிட்டான், அவன் காஃபிர்னு எழுதிட்டான். ஆனா அவனுடைய பெற்றோர் ரொம்ப மூமினான மக்கள்,
அம்மா அப்பா மூமின்னு ரொம்ப தங்கமானவங்க, ரொம்ப தக்குவாதாரி. ஆனா இவன் காபிரா இருக்கிறது மட்டுமல்ல, இவனோட நசீபுல அல்லாஹ் என்ன எழுதிட்டான்னு சொன்னா, பிற்காலத்துல மூமினான பெற்றோரை இவன் கொடுமைப்படுத்துவான், சித்திரவதைப்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதிட்டான். அதனால அவனோட மூமினான பெற்றோருக்கு தொல்லை ஏற்படக்கூடாதுக்காண்டி இந்த குழந்தை என்ன பண்ணிட்டேன், இப்பவே சாவடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. மூணாவது, அந்த சுவரை தூக்கி நிறுத்தினாங்கல்ல, அது ஏன் சொன்னா, அந்த சுவர் குலாமைனி எத்தீமைனி, 2 எத்தீமான குழந்தைகளுக்குரிய, எத்தீமான சிறுவர்களுக்குரியது அந்த ஏரியா, அந்த இடம். அங்க அந்த சுவரு கீழே அவனுடைய பெற்றோர்கள் புதைத்து வச்ச பொக்கிஷங்கள் இருக்குது, செல்வம் இருக்குது. இப்ப அந்த சுவர் விழுந்துருச்சுடா, அந்த செல்வத்தை போல யார் எடுத்துப்பா, ஊர்க்காரங்க எடுத்துப்பாங்க. அதனால அந்த செல்வம் ஊர்க்காரங்களுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டியும், அந்த சின்ன பிள்ளைகளுக்கு பயன்படுங்கிறதுக்காண்டியும் நான் என்ன பண்ண, சுவரை நிறுத்தி அதை ஒழுங்கா பூசி மெழுகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளக்கம் சொல்லி அனுப்புறாங்க. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியுது, ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கும் மேலே ஒரு பெரிய அறிவாளி இருக்கிறான். நம்ம தான் பெரிய அறிவாளின்னு சொன்னோம், நமக்கு மேல யார் இருக்கிறா, பெரிய அறிவாளி இருக்கிறான் அப்படிங்கறத மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்துட்டாங்க. சகோதரர்களே, இங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நம்ம குறிப்பாக லேசா தெரிஞ்சுக்கணும். ஹிதர் நபியா அல்ல இறை தூதரா அல்லது ஒரு நல்லடியாரா அப்படிங்கறதுல அறிஞர்களுக்கு மத்தியில பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது. இது அவங்க நபியா இருந்தாலும் சரி அல்லது நல்லடியாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் படிப்பை பெறுவதற்காக ஹிதர் அனுப்பி வச்சான். அவங்க நபியா ரசூலா அடுத்த பிரச்சனை, நல்லடியாரா அடுத்த பிரச்சனை. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டோம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்து நபியா. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் யாரா கேள்விப்பட்டது? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி ஹயாத்து நபி, இன்னைக்கு ஹயாத்தா இருக்கிறாங்களாம். அது பெண்கள்ட்ட ஒரு மூட நம்பிக்கை என்ன தெரியுமா, நம்ம எப்ப தெரியுமா ஹிதரை பத்தி பேச்சு வருமா, அவங்க உலகத்துல அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்களாம். மக்காப்பள்ளிக்கு மேல அப்படி பறந்தாங்கடா, மக்காப்பள்ளி யாரை பத்தி பேச வந்துருமா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி. அதாவது எந்த ஏரியால அவங்க பறக்குறாங்களோ அந்த ஏரியா மக்கள் அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மவுண்ட் ரோட்ல போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இன்னைக்கு நம்ம ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எங்க வர்றாங்களோ அங்கதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னும் சில பேர் பைத்தியகாரத்தமா மூட நம்பிக்கை என்ன தெரியுமா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த வலது பெருவிரல் இருக்கு பாருங்க, இதுக்கு எலும்பு கிடையாதான். கதை, உண்மை நம்பிடாதீங்க, கதை. இந்த வலது பெருவிரல் எலும்பு கிடையாதான். அதனால இப்படி தள்ளினா பொத்து கீழே விழுந்துருமா. அது இப்ப நம்ம பெருவிரல் இப்படி நிக்குது இல்லங்க, ஒருத்தர் சவால் விடுறது எதாவது பயன்படும், பாக்கலாமா அப்படின்றோம்ல, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நிக்காதான், இப்படி விழுந்துருமா. ஏன்னா இந்த பெருவிரல் எலும்பு கிடையாதான். அதனால நம்மளுக்கு என்ன பண்ணாங்கடா, முசாஃபா செய்யும்போது பாத்தீங்கன்னா இப்படி கையை பிடிச்சி இந்த விரல இப்படி ரசிக்க பார்ப்பாங்க. பாத்துறீங்களா? பார்த்தது இல்லையா? நீங்களும் அனுபவிச்சதுல. பெருநாள்ல ஜும்மா நாள் சில சமயம் என் பெருவிரல் வலி அடிக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் முசாஃபா செய்யல இப்படி பிடிச்சி நசுக்குவான், இப்படி பிடிச்சி. அதாவது என்ன, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் யார் ரூபத்துல தான் வரலாமா, ஒரு கால அஜத் ரூபத்துல வந்தாலும் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பெருவிரல் எப்படி நசுக்கி பாக்குறது. அது விழுந்துட்டா ஹிதர் அலைஹிஸ்ஸலாமா, விழாம நின்றா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா. அதனால யாருக்காவது இந்த பெருவிரல் இந்த நரம்பு கொஞ்சம் பலகீனமா தான் கவனமா இருந்துங்க, உங்களை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் இடம் இல்லைங்க இஸ்லாத்துல. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள், இந்த மாதிரி கதைகள்லாம் கிடையாது. ஆக ஹிதர் என்பது நபியா நல்லடியாரா அப்படிங்கிறது அறிஞர்கள் பத்தி கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை நல்ல படிப்பினை படிச்சுக்கிட்டு வர்றாங்க. எங்க பனி இஸ்ராயல்கிட்ட வர்றாங்க. போமா முடிப்போமா. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கேருந்து வந்த உடனே இங்க பாக்குறாங்க, பனி இஸ்ராயல்கள்ல ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய பணக்காரன். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அவனுடைய ஹசானாக்களுடைய சாவிகளை பெரும் பெரும் பலவான்கள் அப்படி சுமையா சுமந்துட்டு போவாங்களாம் தோல் மேல போட்டு. அவருடைய ஹசானாக்களுடைய சாவிகளை ஒரு ஹசானா இல்ல, இவன் சாதாரண ஒரு இடுப்பு, ஒரு கொத்து சாவி இடுப்புல மாட்டினால என்ன திமிரு வந்துருங்க மாமியாருக்கு இல்லையா. அந்த கொத்து சாவிக்கான சண்டை நடக்குது மாமியாருக்கு மருமகளுக்கு, மாமிக்கா மருமகளுக்கு சொல்லி ஒரு சாதாரண கொத்து சாவிக்கு. ஆனா அவனுடைய ஹசானாக்களுடைய கொத்து சாவிகளை பெரிய பலமான பலவான்கள் அல்லாஹ் சொல்றான், பெரும் பெரும் பலம் வாய்ந்த பலவான்கள் தங்களுடைய தோல்ல சுமந்துட்டு போவாங்களாம். அவ்வளவு பெரிய பணக்காரன், அவ்வளவு பெரிய பொக்கிஷம். ஆனால் ஒன்னா நம்பர் கஞ்சன், அபுகல் புகலா கஞ்சன். கஞ்சத்தனத்திலையும் அவனை மாதிரி திமிர் பிடிச்ச யாரும் கிடையாது. கொஞ்சம் பணம் வந்தாலே கூட சரி எதுங்க வரும், வருமா இல்லையா. எப்பவுமே பணத்துக்குள்ள சிறப்பு என்ன தெரியுமா, எங்கேயுமே தனியா போகாது, எங்கேயுமே தனியா போகாது. கூடவே தன்னோட ஒரு லாரி நிறைய திமிரு, ஒரு லாரி நிறைய நோய், ரெண்டையும் அள்ளிட்டு தான் வரும். தெரியுங்களா. பணக்காரங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு அது சும்மா தானா வராது, கூடவே எது வரும். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் மேல இறக்கம் காட்டுறானோ, யாருக்கு பாக்கியத்தை கொடுறானோ அவங்க அப்படி கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பணத்தை கொடுத்திருப்பான், நல்ல ராஹத்தா இருப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களும் உண்டு. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நேற்று கேள்வி பதில் இதை சொன்ன நினைக்கிறேன். 3 விதமான மக்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான்னு சொன்னா, பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. ஏன் பணக்காரன் பெருமை அடிச்சா அதுல காரணமா இருக்குது. சரி பணம் இருந்து பெருமை அடியாது, நீ ஒண்ணுமே இல்ல வக்கத்து கூட பெருமை அடிச்சா
அப்ப அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. அப்ப அதனால சகோதரர்களே, செல்வம் என்பது வரும்பொழுது என்ன ஆகும்னாக்கா அது நோயையும் பெருமையும் சேர்த்துட்டு தான் வரும். அப்படி வராம மூமின்கள் கவனமா இருக்கணும். மூமின்கள் என்ன பண்ணும், வராம ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த அடிப்படையில் இந்த காரூன்ங்கிறவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பனி இஸ்ராயல்ல உள்ளவன். இவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்ட முஸ்லிம், ஆனா முனாஃபிகா இருந்தான். என்ன பண்ண இல்ல, முனாஃபிகா இருந்தான். எவ்வளவு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி பார்த்தாங்க, கேட்கற மாதிரி இல்ல. டேய் இப்படி பெருமை அடிக்காதப்பா, இப்படி தலைகள் நிக்காத, இப்படி ஓவரா நிக்காத, அல்லாஹ் ஒரே கவுத்தா கவுத்திடுவான் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தாங்க, கேட்கற மாதிரி இல்ல. அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமுதாயத்தில் சொன்னாங்க, லா தஃப்ரா, பூமியை திமிர் பிடித்து அலையாதே, பெருமை அடித்து அலையாதே, இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் ஃபரீஹீன், பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தி மினல் கிப்ர், யாருடைய உள்ளத்திலே ஒரு அணு அளவுக்கு தான்ங்கிற அகம்பாவம் இருக்குமோ, லம் யமுஸ் ராயிஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட வர மாட்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சகோதரர்களே, எந்த காலகட்டத்திலும் தாங்கிற அகம்பாவம் நமக்கு வந்துடக்கூடாது. நான் தான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, நான் அந்த அகம்பாவம் வந்துச்சுன்னு வச்சுங்க, மனிதனுடைய அழிவு எல்லாத்துக்கும் அதான் காரணமாயிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாரும் இந்த ஆபாத்தை விட்டு பாதுகாப்பானாக. ஆக அந்த மக்கள் சொல்றாங்க அந்த காரூன்ட்ட போய், லா தஃப்ரா, திமிர் பிடிச்சு அலையாத, பெருமை அடிக்காதே, இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் ஃபரீஹீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமை அடிப்பவர்களை ஒருபோதும் விரும்ப மாட்டான். நீ ஏன் செல்வம் ஏன் செல்வம் ஏன் செல்வங்கற, ஆனா வலா தன்சி நஸீபக ஃபித் துன்யா, இந்த செல்வத்துக்கெல்லாம் உனக்கு பூமியில என்ன பங்கு நீ யோசிச்சு பாரு, மறந்துடாத. அதான் நீ என்னத்தான் செல்வத்தை சேர்த்து வச்சாலும் எவ்வளவுங்க சாப்பிட முடியும். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஹதீஸ், யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகன் சொல்கிறான் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று சொல்கிறான். ஆதமுடைய மகன் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று சொல்கிறான். ஆனால் அவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு செல்வம் சேர்த்தாலும் அவன் உண்டு கழித்ததையும் உடுத்து கிழித்ததையும் தர்மம் செய்து மறுமைக்காக சேர்த்ததையும் தவிர வேற எதுவுமே அவனுக்கு சொந்தம் கிடையாது. அப்படிதானுங்க, ஏதோ உண்டு மலமா கழிச்சிட்டானோ அது அவனுக்கு சொந்தம். அது உண்டது மட்டும் தான் கழிச்சிருந்தோம், கழிச்சு சொந்தம் இல்லை. உடுத்து கிழிச்சது, நல்ல புது புது டிரெஸ் போட்டு கிழிச்சான், இது அவனுக்கு சொந்தம் சொல்லலாம், அனுபவிச்சுட்டான். மூன்றாவது, எதை மறுமைக்காக அவன் தர்மம் செய்து சேர்த்து வைத்தான் அதான் அவனுக்கு சொந்தம். வேற ஏதாவது சொந்தம் உண்டா, வேற ஏதாவது சொந்தம் உண்டா அவனுக்கு சொந்தமா? ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. அயாத்தா இருக்கிறவங்க என்னங்க வாங்க போங்க, என் புருஷன் என் மாப்பிள்ள சவுதியில இருக்காரு, அரபியால இருக்காரு, அங்க இருக்காரு இங்க இருக்காரு, வாங்க உடலை விட்டு உயிர் போக வேண்டியதான். ஜனாசாவை எப்ப தூக்குறீங்க பாக்குறோம்ல, என் புருஷனை எப்ப தூக்குறீங்கன்னு கேக்குறாங்க பிள்ளைங்க. அத்தா பாப்பா பாவா பாபு என்னென்னவா சொல்லுவான், அப்படி பாசத்தை பொழிவான். உடலை விட்டு ரூஹு போக வேண்டியதான் சகோதரர்களே. எங்க அத்தாவை எங்க அடக்கம் பண்ண போறீங்க கேக்குறான், ஜனாசாவை எங்க அடக்கம் பண்ண போறீங்க, பணத்தை எங்க அடக்கம் பண்ண போறீங்க, பணத்தை எப்ப எடுக்க போறீங்க? இதுதாங்க மனிதனுடைய மகிமை, மனிதனுடைய மகிமை இதுதான். எவ்வளவு பாசமா அன்பா நட்பா பாசத்தோட சந்தோஷத்தோட இருந்தாலும் சகோதரர்களே, உடலை விட்டு உயிர் போயிட்டா மனசுல எதுவுமே சொந்தம் இல்லை. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகன் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று சொல்கிறான், ஆனால் அவனுக்கு இந்த மூன்றை தவிர எதுவுமே சொந்தம் இல்லை. அதான் அந்த மக்கள் பனி இஸ்ராயீல் நல்லடியார்கள் உலமாக்கள் அவனுக்கு சொல்றாங்க, யாருக்கு? அந்த காரனுக்கு சொல்றாங்க, லா தன்ஸ நஸீபக ஃபித் துன்யா, உலகத்தில் உள்ள பங்கு என்னங்கிறது நீ மறந்துடாத, நீ இப்படி பணத்தை சேர்த்து வைக்கிறியே மறந்துடாத அப்படின்னாங்க. ஆனா சகோதரர்களே, எல்லா உபதேசம் கேட்டு அவன் சொன்னா, இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, என்னையா என்னுடைய அறிவை கொண்டு யோசிச்ச நான் சம்பாதிச்ச பணம் இது. இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, என்னுடைய அறிவினால் ஏற்பட்ட செல்வம் இது. நீ மனுஷன் சொல்றான்ல, நல்லா விளைவிக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜகாத்தை கடமையாக்குற நோக்கமே அது தெரியுமா? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், நீங்க அறிவை வச்சு சிந்திச்சு யோசிச்சு பல பிளான் பண்ணி நம்முடைய வியாபாரத்தை இப்படி மல்டிபிள் பண்ணலாமா, இப்படி மல்டிபிள் பண்ணலாமா, இப்படி இன்க்ரீஸ் பண்ணலாமா, இப்படி வளர்க்கலாமா, இப்படி திட்டம் போட்டு ராப்பால கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இருந்து 2% எடுத்து ஏழைக்கு அல்லாஹ் கொடுக்க சொல்றானே, ஏன் தெரியுமாங்க? ஏன் தெரியுமா? அந்த ஏன் பணங்கிற எண்ணம் போகணும்னு சொல்லிதான். இது ஏன் செல்வம், நான் சம்பாதிச்ச செல்வம், எனக்கு சொந்தமான செல்வம் நினைக்கிற மாதிரி இந்த எண்ணம் உள்ளத்துல போகணும். சகோதரர்களே, ஜகாத்தை கடமையாக்குற நோக்கமே அதுதான். ஆனா அந்த காரணம் என்ன சொன்னா, பெரிய கொடுங்கோலம், கடுமையா திமிர் பிடிச்சவன் என்ன சொன்னா, உமா ஊதீதுஹு மின் இல்மி அலா இல்மி மின் இன்தி, இது என்னுடைய அறிவினால் என்னுடைய ஞானத்தினால் என்னுடைய திறமையால வந்து செல்லுப்பா, இதை யார் கொடுக்கணும் அப்படின்னா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க அவங்களுக்கு. அல்லாஹ் கேட்கறான் அவனை பார்த்து, ஏண்டா கொஞ்சம் 4 காசு வந்தவன பணம் வந்த உடனே என்ன விட்டு ஆள் இல்லங்கறியே, அவலம் யாலம் அன்னல்லாஹ் கத அஹலக மின் கப்லிஹி மினல் குரூனி மன் ஹுவ அஷத்த மின்ஹு குவத்தம் வ அக்ஸரு மாலா அக்ஸரு ஜமா. நினைக்கிறான் 4 காசு வந்தவன ஏன் பணம், நான் தான் பெரிய ஆளு ஏன் காசுக்கிறான். ஆனா இவரை விட பெரிய பெரிய செல்வந்தர்களை பெரும் பெரும் பலசாலிகளை முன் சென்ற சமுதாயத்தை அழித்து விட்டோம் என்பது இவனுக்கு தெரியாதா? அப்போ அவனுக்கு புத்தி வரலங்க, இந்த காரனுக்கு அப்பவும் புத்தி வரல. அதுக்கப்புறம் திமிர் பிடிச்சு தான் அலைஞ்சான்.
திமிர் பிடிச்சா அலைஞ்சான். கடைசியில் என்ன தெரியுமாச்சு, ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து மேல இந்த திமிர் வந்தாலே எல்லாம் வந்துரும்ல. திமிர்னால என்ன பண்ணான்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து மேல ஒரு அவதூறு சொன்னான். என்னண்டு, தான் பணம் இருக்குதுங்கிற மமதையில ஒரு பொண்ணை கூப்பிட்டு, இந்த பாருமா, மூசா ரொம்ப வேலை காட்டி கிடக்குறாரு, நான் பெரிய பணக்காரன், நான் அவ்வளவு பெரிய ஆளா இருந்தோம், நீ பணத்தை தர்மம் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பேரை கெடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, நான் பணம் தரேன் உனக்கு, நீ பணத்தை வாங்கிக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட தப்பா நடந்தாருன்னு மக்களுக்கு பதில பிரச்சாரம் பண்ணிட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட விபச்சாரம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், அந்த பொம்பளைக்கு பணத்தை கொடுத்து பரப்பி விட்டான். அந்த பொம்பளை என்ன பண்ணிட்டான், ஊரா போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரம் பண்ணிட்டாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டான். ஏன்னா ஒரு மனுஷனுடைய பேரை கெடுக்கிறது சகோதரர்களே, இந்த ஒரு அவ பேர் போதும். மத்த அவ பேர்லாம் நம்ப மாட்டான். மத்த அவ பேர்லாம் கூட ஒரு அஜத்து மேலேயே சாராயம் குடிச்சாரா இல்ல நம்ப மாட்டான். பொம்பளை விஷயம் இருக்கும்பா, இருக்கும், அந்த அது பேசும்போதே தெரியும், இருக்கும், வாசமா வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு மனுஷனை பேரை கெடுக்கிறதுக்கு பெரிய பெரிய அவதூறு தேவையில்லை, எந்த ஒரு அவதூறு போதும், பொம்பளை மேட்டர் போதும். அந்த மேட்டர் அவன் கையில எடுத்தான். யாரு, காரூன் எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து மேல அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணுக்கு பணத்தை கொடுத்து அவ சொல்ல ஆரம்பிச்சிட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன மானபங்கப்படுத்திட்டாரு, என்னோட விபச்சாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பரப்ப ஆரம்பிச்சிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான வேதனைப்படுறாங்க. பாவிகளா பாருங்க, அதாவது பனி இஸ்ராயேல்கள் எப்படிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதனைப்படுத்திருக்காங்க பாருங்க. அட பாவிகளா, நல்லா இருப்பீங்களா நீங்க, இப்படி என் மேல ஒரு அவதூறு சொல்றீங்களே, இப்படி என் மேல ஒரு அவதூறு சொல்றீங்களே அப்படி சொல்லி 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், இதுக்கு நீயே பாதுகாவலன், நீயே என்னுடைய விஷயத்துல தீர்ப்பலி அப்படின்ற உடனே அந்த பொம்பளை மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரா போறாங்க துஆ செஞ்சுட்டு. அவ அப்படியே தலைமுடிய பிடிச்சு சொல்றாங்க, அல்லாஹ்க்கு பயந்து சொல்லு, உண்மையை சொல்லு, யார் செஞ்சா, நான் தப்பு பண்ணனா. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல இருந்த அந்த அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ் நம்பிக்கை, அந்த தக்வா அப்படியே அந்த பெண்ணு மேல பாஞ்சிருது. அவங்க அந்த பிடிச்சு கேட்ட கேள்வியில நடுங்கிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்றாங்க, நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன், மூசா அப்படிலாம் செய்யவே இல்லை, காரூன் பணத்தை கொடுத்து இப்படி சொல்ல சொன்னா அப்படின்ட்டு அப்புறம் மாறிட்டான். மாறின உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த காரூனுக்கு என்ன தண்டனை நீ கொடுக்க போறேன், இப்படி பெருமை அடிச்சுட்டு திமிர் பிடிச்சு அலையறான், இவன் ஏன் மேல இப்படிப்பட்ட அவதூறு சொல்லிட்டானே, யா அல்லாஹ், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போற அப்படின்ற உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசாவை சொல்றான், மூசாவே, நான் இப்பொழுது அவன் நின்றுக்கக்கூடிய இடத்திற்கு அந்த பூமிக்கு கட்டளையிட்டேன், நான் சொல்லிட்டேன், உங்க பேச்சை கேட்கும்படி நீங்க பூமிக்கு என்ன கட்டளையிட்டு அதை செய்யும் அப்படின்றான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பூமியை அப்படியே காரூனை விழுங்கு அப்படின்றாங்க. அந்த காரூனை, அவனுடைய வீட்டை, அவனுடைய செல்வத்தை எல்லாத்தையும் சேர்த்து பூமி என்ன ஆயிடுங்க, அப்படியே பூமி முழுங்கிடுது. இது காரூனுடைய வாழ்க்கை நடந்தது. பனி இஸ்ராயேல் இன்னும் கொஞ்சம் அநியாயம் பண்ணல. ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வடமை என்ன, பனி இஸ்ராயேல் என்ன பண்ணுவாங்க, நிர்வாணமா குளிப்பானுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நிர்வாணமா குளிப்பானுங்க. நம்ம கிராமத்துல பாக்குறோம்ல, கிராமத்துல காட்டு பக்கம் போனீங்கடா, காலையில எல்லாம் அப்படியே ராயா இயற்கை டாய்லெட் உட்காந்துருப்பான். சரி உட்கார்ந்து கொஞ்சம் ஓரஞ்சரம் உட்கார விடல, 10 பேர் உட்கார்ந்து அவன் மாநாடு நடத்திட்டு இருக்கோம், 10 பேர் சுத்தி மாநாடு போட்டுட்டு இருப்பான். அந்த மாதிரி பனி இஸ்ராயேல் என்ன பண்ணுவான்டா, நிர்வாணமா குளிப்பானலாம், மொத்தமா பேசிக்கிட்டு ஜாலியா. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் வெக்கப்பட்டு ஓரமா போய் குளிப்பாங்களாம். அப்ப இவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சானுவா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மர்மஸ்தானம் ரொம்ப சின்னது, அதனாலதான் அவர் அப்படி குளிக்கிறாருன்னு. ஒரு நபியோட விஷயத்தை பாருங்க, ஒரு நபி. அதாவது ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில கனிமத்து பொருளை பங்கு வைக்கிறாங்க. பங்கு வைக்கும் போது ஒரு முனாஃபிக் சொல்லிடுறான், இவர் ஒன்னும் அல்லாஹ் காண்டில பங்கு வைக்கல, அவன் வேண்டிய அளவு நிறைய கொடுத்துட்டாரு அப்படின்ட்டான். யார? ரசூலுல்லாஹி கேட்ட ரசூலுல்லாஹ் கடுமையான மனசு வேதனைப்படுறாங்க. சொல்றாங்க, யர்ஹமல்லாஹு மூசா, அல்லாஹ் மூசாவுக்கு கிருபை செய்வாராக, அது ஊதிய அக்ஸரமின் ஹாதா ஃபஸபர, அவர் இதை விட அதிகமாக வேதனை கொடுக்கப்பட்டார், ஆனால் பொறுமையா இருந்தாரு. அந்த மாதிரி நான் பொறுமையா இருக்கிறேன்னாங்க. அப்ப ஒரு நபிக்கு பாருங்க, அல்லாஹ் நபிக்கு எப்படி வேதனை கொடுத்தாங்க. இவன் அல்லாஹ் சும்மா விடுவாங்க பனி இஸ்ராயேல, இந்த யூதர்களை நாசமாக்கிட மாட்டான் அல்லாஹ். பாருங்க அப்படி வேதனை கொடுத்தாங்க அவங்களுக்கு. இப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏராளமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மேராஜுக்கு போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹை பார்த்து அழுகுறாங்க. என்னண்டு, என்னோட சின்ன வாலிப பையன், சின்ன பிள்ளை, இப்படி பெரிய கூட்டத்தோட சொர்க்கத்துக்கு போறாரு பாவம். ஆனா நான் இவ்வளவு காலம் அந்த பாவிகள் பத்தில பாடுபட்டு நான் இப்படி மோசவாளி ஆகிட்டேன், நஷ்டவாளி ஆகிட்டேன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்றாங்க. கண்ணீரிட்டு அழுகுறாங்க. அழுதுட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்ட்ட போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ்ட்ட போய் என்ன பண்றாங்க, 50 தொழுகை வாங்கிட்டு வராங்க. மேராஜ்ல வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் குறுக்கிடுறாங்க, என்ன முகமது என்ன வாங்கிட்டு வரீங்க? எனக்கு அல்லாஹ் 50 வேலை கொடுத்துருக்கான், இப்ப நான் குறைச்சிட்டு வாங்க அல்லாஹ்ட்ட போய் 45 வந்துச்சு, குறைச்சிட்டு வாங்க. இப்படியே குறைச்சு கடைசியா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என் உம்மத்துங்க பாவிங்க இருந்தாங்க, இதோட கம்மியான தொழுகை தான் அல்லாஹ் கொடுத்திருந்தான், அதையே ஒழுங்கா தொழுவல, இவங்க ஏங்க 5 வேளை தொழுவ போறாங்க, நீங்க இதே குறைச்சிட்டு வாங்கட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்.
நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. நல்ல இடம் பாருங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இத நான் அது உங்க உம்மத்து, ஏன் உம்மத்து அப்படி இல்ல, இந்த 5 வேளையும் ஒழுங்கா தொழுவாங்க நம்பிக்கையில வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய நம்பிக்கையே பாழாக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானுங்களா? உண்மைதானே? 5 வேளை பேருதெல்லாம் கரெக்டா தொழுறோமா? சகோதரர்களே, இப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுது அவங்களுடைய கடைசி காலம் நெருங்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கடைசி காலம் நெருங்கும் பொழுது அவங்களோட சக்கராத் நேரம் வருது. சக்கராத் நேரம் வந்த உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குல் மௌத் அனுப்பி வைக்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. மலக்குல் மௌத் வர்றாங்க. வந்து எங்க வந்தீங்க அப்படின்றாங்க. யாரு? மலக்குல் மௌத். எதுக்கு வந்தீங்க? உங்க உயிரை கைப்படுறதுக்கு. அடிச்சாங்க ஒரு அடி, மலக்கு கண்ணு போயிடுச்சு. புகாரியோட ஹதீஸ்ல இருக்குது, கதை இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓங்கி அடி அடிச்ச உடனே அந்த மலக்கு ஒரு கண்ணடு பொத்து கீழே விழுந்துருது. கண்ணை பிடிச்சிட்டு அல்லாஹ்ட போறாரு. அல்லாஹ் என்ன அல்லாஹ் அந்த மனுஷன் அவ்வளவு பேர் கோவக்கார மனுஷனா இருக்காரு, நீ அவட்ட போய் அனுப்பி விட்டுட்ட, சக்கராத்தை எட்டி வச்சு கண்ணு போயிடுச்சு, நல்லா வெட்டி வச்சிருந்தா. அதனால அவ்வளவு பேர் கோவக்காரர்கள் ஆச்சு சாதாரண பொட்டு செத்து போயிட்டான். அதனால தானே அல்லாஹ் சொன்னா. அப்படியா? என்ன சொல்றாரு அவரு? நான் மலக்குல் மௌத் வந்திருக்கேன், உயிரை வாங்க வந்திருக்கேன், ஓடு அப்படின்னு எட்டி வச்சாரு, எனக்கு கண்ணு போயிடுச்சு. அல்லாஹ் நான் என்ன பண்றது? அவர் உலகத்தோடு பிரியத்து மனசுல படுத்துறது, மௌத்தாத்து மனசுல படுத்துறது அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அப்படியா சரி, அவர் ஆசைப்பட்டவர்களும் பூமியில இருக்கட்டும், அவர் ஆசைப்படுறவர்களும் பூமியில இருக்கட்டும், நீங்க போங்க, போய் நேரம் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போங்க, ஒரு செம்மறி ஆட்டை கொண்டு போங்க, கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லுங்க, கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க, நீங்க கோவப்படுறாதீங்க, நிதானமா போய் உங்க கைய இந்த ஆட்டுக்குட்டியுடைய மேல வைங்க, இந்த செம்பரி ஆட்டுக்கு மேல வைங்க. இந்த செம்பரி உங்க கைப்படுற இடத்துல இந்த செம்பரி ஆட்டினுடைய எத்தனை ரோமம் எத்தனை முடி உங்க கைக்குள்ள வருமோ அத்தனை வருஷங்கள் நீ பூமியில வாழலாம், அத்தனை வருஷங்கள் பூமியில வாழலாம் அப்படின்னு சொல்லுங்க. மலக்குல் மௌத் பயந்து வர்றாரு, ஒரு கண்ணு தான் இருக்குது, பயந்து போய் முதல்ல செம்பரி ஆட்டை கிட்ட அனுப்புறாரு. என்னப்பா என்ன விஷயம்? அல்லாஹ் சொன்னா. என்ன சொன்னா அல்லாஹ்? இந்த மாதிரி செம்பரி ஆட்டை கொடுத்துருக்கான், என்ன பண்ணுமா அப்படிங்க, ஏதோ கையை வச்சு பிடிக்கிறோமா, பிடிச்சா நீங்க எத்தனை ரோமத்தை பிடிக்கிறீங்களோ அத்தனை வருஷம் நீங்க பூமியில வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் மூத்தா வேண்டியதாங்க அப்படின்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, சரி அதுக்கப்புறம் மூத்தார நான் இப்பயே மூத்தாயிடுறேன், வாங்கிட்டு போ அப்படின்ட்டாங்க. மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரை என்ன பண்ணிட்டாங்க? வாங்கிட்டு போயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா பைத்துல் முகத்தஸ்ல, இன்னைக்கு பைத்துல் முகத்தஸ் இருக்குது இல்லையா பலஸ்தீன்ல, அந்த பைத்துல் முகத்தஸ்ல அன்னாருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது. இதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சுருக்கமான வரலாறு. இதுல நிறைய விஷயங்கள், சுருக்கமான வரலாறு, நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கலாம், நான் எழுதி வச்சிருப்பேன், சொல்லாம விட்டுருக்கலாம், அல்லது வரலாறு நடந்ததுல இதான் மொத்த வரலாறு இதான் நினைச்சிடாதீங்க. என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது நிறைய இருக்கிறது வாய்ப்பு உண்டு. இதுல நமக்கு கிடைக்கிற படிப்பு நினைச்சிருமா சகோதரர்களே, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா ரப்புல் ஆலமீன் நம்மளை படைச்சது எவ்வளவு பெரிய கிருபைன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமே ஒரு கட்டத்துல என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் என்ன பேசாம அந்த உம்மத்துல ஆக்குன்றாங்க. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய மகத்துவத்தை கேள்விப்பட்டு எல்லா நபிமார்களுமே கேட்ட துவா. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவை மட்டும்தான் அல்லாஹ் கபூல் செஞ்சான். என்ன பண்ணா, அவங்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. வேற எந்த நபிக்குமே அல்லாஹ் கொடுக்கல. சரி, அவ்வளவு பெரிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கான். அந்த ரப்புல் ஆலமீன் நம்ம நன்றி செலுத்தாட என்ன அர்த்தம்? நம்ம நன்றி செலுத்தாட என்ன அர்த்தம்? அதனால சகோதரர்களே, ரமலான்ல தொழுதோம், ரமலான்ல பள்ளியாசலுக்கு போனோம், ரமலான்ல பயான் கேட்டோம், ரமலான்ல மட்டும் தொடர்பு வச்சதோம் இல்லாம நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு நம்ம பெரிய பள்ளியாசல் 24 மணி உட்கார்ந்து உங்களுக்கு இபாதத் செய்யணும்னு சொல்லல, அல்லாஹ் நம்ம மீது விதித்த தொழுகையை கடமையை பூர்ணமா நிறைவேற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். நியத் வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. எந்த விஷயங்களை பேசணுமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி